கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரை நாம இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றும், மறுமைதான் நிலையான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்று உறுதியாக நம்புகிறோம். முஸ்லிம் என்று சொன்னாலே அவரிடத்தில் இந்த மறுமை நம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இறை மறுப்பாளர்களிலிருந்து முஸ்லிம்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இந்த மறுமை நம்பிக்கை அமைந்திருக்கிறது. அது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல சொல்லுகிறான். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த பக்ரா அத்தியாயத்தினுடைய ஆரம்ப ஒரு 5-6 வசனங்களை நம்ம அறிந்து வைத்திருப்போம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு நம்ம ஓதுவோம். அதுல 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லி. இந்த மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள். ரசூலுல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த மூமின்கள் உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள், ஒமா உன்சில மின் கப்லிக்க, உங்களுக்கு முன்பு அருளப்பட்டதையும் நம்புவார்கள். அது மட்டுமல்ல, ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் நம்புவாங்க, தூதரை நம்புவாங்க, மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல தன்னை நம்ப வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மறுமை நம்பிக்கையும் சேர்த்து தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வாசகத்தை நீங்க அதிகமா குர்ஆன்ல பார்க்க இயலும். எது? ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு. இந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவாரோ, இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தால், வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நன்மை என்பது எதுவென்றால் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி என்று அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை பட்டியல் போடுகிறான். அப்ப அல்லாஹ் தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல இடங்கள்ல மறுமை நம்பிக்கையும் சேர்த்து வலியுறுத்துகிறான் என்று அந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மூமின்கள் என்றாலே, இறை நம்பிக்கையாளர்கள் என்றாலே அவங்க மறுமையை உறுதியா நம்புவாங்க. மறுமையை நம்புவதில் அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சலனம் இருக்காது, கொஞ்சம் கூட டவுட்டே இருக்காது என்று பல வசனங்கள் நமக்கு சொல்லுது. நம்ம மறுமையை நம்புறோம்னா அதனுடைய பொருள் என்ன? எந்த அர்த்தத்தில் நம்ம மறுமையை நம்புறோம்? இந்த உலகம் நிலையானது கிடையாது, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும், எல்லோரும் மரணிப்பார்கள், மரணத்திற்கு பிறகு கபூர்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, மன்னரை வாழ்க்கை என்று ஒன்று உள்ளது, எல்லோரும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் எல்லா மக்களையும் கபூர்ல இருந்து மன்னரையிலிருந்து எழுப்புவான், எழுப்பி அனைவரையும் ஒன்று திரட்டுவான், விசாரிப்பான், அவர்களுடைய செயல்களின் பதிவேட்டை கொடுப்பான், நன்மை தீமையை எடை போட்டு பார்ப்பான், சுவனத்திற்குரியவர்களை சுவனத்திற்கும் நரகத்திற்குரியவர்களை நரகத்திற்கும் அல்லாஹ் அனுப்புவான். மறுமை நம்பிக்கை என்பது இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் மறுமை நம்பிக்கை. இப்படித்தான் நம்ம மறுமையை நம்புறோம், இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது குறித்து குர்ஆன்ல நமக்கு எந்த சிந்தனையை போதிக்கிறான்? இந்த உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அழியும், எல்லா மக்களையும் நான் ஒன்று திரட்டுவேன், அவர்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலிய நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களை விசாரிப்பேன், இந்த நாள் நிச்சயம் நடந்தே தீரும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், 3வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் உங்களை நாம் ஒன்று திரட்டுவோம், அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுல டவுட்டே கிடையாது, ஒரு நாள் கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே ஒன்று திரட்டுவோம். வ உஃபியத்து குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு உண்டான கூலி பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். ஒஹும் லா யுத்லமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவன்தான் இறைவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, லயஜ்மா அன்னக்கும் இலா யௌமில் கியாமா, மறுமை நாளில் உங்களை ஒன்று திரட்டுவான், லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகம் இல்லை, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? அல்லாஹ் சொல்ற இந்த தகவல், அல்லாஹ் சொல்லுகிற இந்த கருத்து உண்மை. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு நாளில் ஒன்று திரட்டுவான், உங்களுக்கு உண்டான செயல்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் தருவான், இது நடந்தே தீரும் என்று இப்படி மறுமையை நம்புவதை பற்றி அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். இப்ப மறுமையை நம்புறோம்னா இந்த அர்த்தத்தில் நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை முஸ்லிம்களாகி நம்மிடத்தில் இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மறுமை நம்பிக்கையை தான் மறுத்தார்கள். எல்லா இறை தூதர்களும் தமது சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி,
அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி எடுத்து சொன்ன மாதிரி மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த உலகம் நமக்கு நிலையான உலகம் இல்லை, இந்த உலகம் அழிஞ்சிரும், மறுமை என்று ஒன்று உள்ளது, அந்த உலகம் தான் நமக்கான உலகம், நிலையான நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாராகணும் என்றுதான் எல்லா இறை தூதர்களும் அவங்கவுங்க மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அந்த சமுதாயத்தில் உள்ள இறை மறுப்பாளர்கள் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையா, அதையெல்லாம் நம்ப முடியாதுன்னாங்க. இந்த மறுமை நம்பிக்கை தான் அவர்களுக்கு இறை தூதர்களை நம்புவதற்கே பெரிய தடையா இருந்தது. அல்லாஹ்வையெல்லாம் அவங்க நம்பினாங்க, தூதரை நம்ப மறுத்தார்கள், தூதர் சொன்ன வேதங்களை நம்ப மறுத்தார்கள். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்த பல அம்சங்கள்ல ஒண்ணு என்ன, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ற, அதை எப்படி நம்ப முடியும்? மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த உலகம் மட்டும்தான், இந்த உலகத்துக்கு அப்புறம் நம்ம மரணித்ததற்கு பிறகுலாம் நம்ம எழுப்பப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள். இறை மறுப்பாளர்கள் மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்கிறான். தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மரியம் என்கிற அத்தியாயத்தில் 66 67வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், வயகூலுல் இன்சானு, மனிதன் சொல்கிறான், இதா மாமித்து லசௌஃப உக்ரஜு ஹய்யா, நான் மரணித்து விட்டால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவேனா அப்படின்னு கேட்கிறான். மனுஷன் கேட்கிறான், மரணித்ததற்கு பிறகு திரும்ப மீண்டும் ஒரு வாழ்க்கையா, மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா, அது எப்படி எழுப்பப்படுவோம் என்று கேட்கிறார்கள். அவலா எதுக்குருள் இன்சானு அன்னா கலக்குனாஹு மின் கப்லு வலம் யக்கு ஷைஆ, இதற்கு முன்பு இதே மனிதன் எதுவாகவும் இல்லாத நிலையில் அவனை நாம் படைத்தோமே, அதை அவன் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. என்னடா மறுமை வாழ்க்கை ஒண்ணு இல்லைங்கிறிய, மரணித்ததற்கு பிறகு எழுப்பப்பட மாட்டோம் என்று சொல்கிறாயே, அதை ஆச்சரியமா கேட்கிறிய. நீ எதுவாகவும் இல்லாத நிலையில் அல்லாஹ் உன்னை படைச்சானே. இன்னைக்கு ஒருவருக்கு 40 வயது, அவர் 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாருன்னா 20 வயது இளைஞரா இருந்தாருன்னு சொல்லிடுவோம். 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரு, 10 வயசு சிறுவனா இருந்தாருன்னு சொல்லிடுவோம். அதுவே 60 வருஷத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாரு? இன்றைக்கு 40 வயதுங்கிற நிலையில உள்ள ஒருவர், அவர் தன்னை குறித்து சிந்திச்சு பார்க்கணும். 60 வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னவா இருந்தோம், எங்க இருந்தோம், என்னவாக இருந்தோம்னே சொல்ல முடியாது. மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஹல்லாத்தா அல்லது இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரான், இன்னது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலை கூட மனுஷனுக்கு இல்லாம இருந்ததே, அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாம். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூட முடியாத ஒரு காலம் மனிதனுக்கு இருந்ததே, அதையெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதைத்தான் அல்லாஹ் பதிலா சொல்லிடுறான். அப்ப இறை மறுப்பாளர்கள் மரணத்துக்கு பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமாங்கிறத அவங்க சந்தேக கண்ணோட்டத்தோடு கேட்டார்கள் என்பதை, மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை குர்ஆன்ல பார்க்கும். மறுமையை நம்ப மறுத்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதரபலனா மஸலவ் வனசிய ஹல்கா ஆல மையுஹில் இஸாம வஹிய ரமீம், மக்கி போன எலும்பாக ஆகிவிட்டதற்கு பிறகு நம்மை யார் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்கிறான். மரணித்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்களே, மௌத்தா போய் மண்ணறையில வச்சு மக்கி போன எலும்பா நம்ம மாறிடுவோமே, எலும்பு தானே மிஞ்சும், அந்த எலும்பு கூட மக்கி போன எலும்பா இருக்குமே, அப்படி மக்கி போன எலும்பாக ஆனதற்கு பிறகு நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்கிறான். இப்படி கேட்பதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். எப்படி பதில் சொல்கிறான்? யாசீன் என்கிற அத்தியாயத்தில் 77வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்குனாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன், இந்திரிய துளியிலிருந்து நாம் மனிதனை படைத்தோமே, அதை அவன் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கலாம், மக்கி போன எலும்புல இருந்து நான் உன்னை உயிர் கொடுத்து எழுப்புறதை இப்ப நீ கேள்விக்கு உள்ளாக்குறிய, நீ எதிலிருந்து வந்த, உன்னுடைய மூலப்பொருள் என்ன? இந்திரிய துளி தானே. இந்திரிய துளியிலிருந்து அற்பமான நீர், அற்பமான இந்திரிய துளி, பல கோடி உயிரணுக்கள்ல ஒரு உயிரணு, அதன் மூலமாகத்தான் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மறந்து மக்கி போன எலும்பிலிருந்து நான் எப்படி வருவேன் கேட்கலாம். ஏன்னா நீ படைக்கப்பட்ட மூலத்தை யோசிச்சு பாரு, நீ உருவான விதத்தை யோசித்து பாரு. அற்பமான நீர், அற்பமான ஒரு இந்திரிய துளியிலிருந்து நீ உருவாக்கப்பட்டாய், படைக்கப்பட்டாய். அதிலிருந்து உன்னை படைத்த எனக்கு மக்கி போன எலும்பா போயிட்டா உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? அல்லாஹ் இப்படி பதில் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கஹு, தான் படைக்கப்பட்டதையெல்லாம் மறந்து நமக்கு அவன் உதாரணம் சொல்கிறான். மையுஹில் இஸாம வஹிய ரமீம், மக்கி போன எலும்பாக ஆனதற்கு பிறகு நம்ம யார் உயிர்ப்பிப்பார் என்று அவன் கேட்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யீஹல்லதி அன்ஷாஹா அவ்வள மர்ரா, முதலில் அவனை யார் படைத்தானோ அவனே மீண்டும் உயிர் கொடுப்பான்னு சொல்லுங்க. முதலில் அல்லாஹ் உன்னை படைத்தான் அல்லவா, இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் உன்னை படைச்சான்ல, அப்படி படைத்த அந்த இறைவனே உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் சொல்லுங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய தூதருக்கு உத்தரவிடுகிறான். இப்படி இறை மறுப்பாளர்கள் மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை பல வசனங்கள்ல சுட்டி காட்டுறான். இன்னும் சொல்வதாக இருந்தா, இறை தூதர்களை நம்புவதற்கு கூட இந்த மறுமை நம்பிக்கை தடையா வச்சாங்க. தாங்களும் இறை தூதரை நம்பல,
தங்களை சார்ந்த பிற மக்களையும் நம்ப வேண்டாம்னு சொல்வதற்கு அவங்க எதை தெரியுமா பிரச்சாரம் பண்ணாங்க? பாருங்க, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு சொல்றாரு. இதையா நம்ப போறீங்க? இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பின்னாலேயா நீங்க போக போறீங்க? நம்பாதீங்கன்னாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக எது இருந்தது? மறுமை நம்பிக்கை இருந்தது என்பது அல்லாஹ் அப்படி செய்தார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி? முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் 35வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அயஇதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வ குன்தும் துராபம் வ இலாமன் அன்னக்கும் முக்ரஜூன். இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? என்ன வாக்களிக்கிறார்? நீங்கள் மரணித்து மண்ணாக எலும்பாக ஆகிவிட்ட போதும் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், மீண்டும் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? இறை மறுப்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணாங்களாம். இவர் தூதர் என்று சொல்லிக்கொண்டு இவர் சொல்லுகிறாரா? என்னென்ன, நீங்க மௌத்தா போய் மண்ணாக மாறி எலும்பாக மாறிவிட்டதற்கு பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரா? ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா தூஅதுன், அது தூரமானது, அது நடக்காது. தூதர் என்று சொல்லிக்கொண்டு இவர் உங்களுக்கு எதை வாக்களிக்கிறாரோ இந்த மறுமையெல்லாம் நடக்கவே நடக்காது. இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு. நமூத்து வ நஹ்யா, இந்த உலகத்திலேயே நம்ம மரணிக்கிறோம், இந்த உலகத்துல தான் வாழ்றோம், வாழ்கிறோம் மரணிக்கிறோம்ங்கிறது அப்படி சொல்றாங்க. இந்த உலகத்துல தான் நமக்கு வாழ்க்கை, இந்த துன்யாவில் தான் நம்ம மரணிக்க போறோம். ஒமான ஹனுபி மபூசின், நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படவெல்லாம் மாட்டோம். இவர் சொல்ற மாதிரி மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த துன்யா மட்டும்தான், துன்யாவில் வாழ்வோம், துன்யாவில் மரணிப்போம், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள். அதே அத்தியாயத்தில் 82வது வசனம் 83வது வசனத்துல பார்க்கலாம். இதே கருத்தை அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலு ஐதா மித்னா வ குன்னா துராப வ இலாமன் ஐன்னால மபூசுன், நாங்கள் மண்ணாக மக்கிப்போன எலும்பாக ஆகிவிட்டதற்கு பிறகும் மீண்டும் எழுப்பப்படுவோமா? லக்கது உஇதுனா நஹ்னு வ ஆபாஉனா ஹாதா மின் கபில், எங்களுக்கும் இதற்கு முன்பு இப்படி வாக்களிக்கப்பட்டது, எங்க முன்னோர்களுக்கும் இது சொல்லப்பட்டது, காலம் காலமாக இது எங்களுக்கு சொல்லப்படத்தானே செய்கிறது. நாங்களும் இவ்வாறு வாக்களிக்கப்பட்டோம், எங்களுடைய முன்னோர்களும் இவ்வாறு வாக்களிக்கப்பட்டார்கள். இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இது வெறும் கற்பனை கதைதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இறை மறுப்பாளர்கள் தூதர்களை நம்புவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய தடையாக எது இருந்தது? இந்த மறுமை நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க நம்ப மறுத்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் முன் வச்சு அவங்களுக்கு பதிலளித்தான். இறை மறுப்பாளர்கள் மறுமை வாழ்க்கையை நம்ப மறுத்தார்கள் அல்லவா, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு நம்ப மறுத்தாங்க. அவர்களுக்கு அறிவுபூர்வமாகவே பல வாதங்கள் அல்லாஹ் முன் வச்சு அவங்களுக்கு பதில் சொன்னான். அந்த பதில்கள் எல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நீண்டதாக போயிடும். அப்ப இதில் நாம் என்ன விளங்கி கொள்ளணும்னா, நாம நம்புற இந்த மறுமை நம்பிக்கை என்பது இறை மறுப்பாளர்களிலிருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய, வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை, ஈமான் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த மறுமை நம்பிக்கை முஸ்லிம்களாகிய நமக்கு பல்வேறு விதத்தில் பல நன்மைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நம்மளை அறியாமலே இந்த நம்பிக்கை நமக்கு பல விதத்தில் நன்மையை ஏற்படுத்துகிறது. அந்த நன்மையை நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பாக்கியம் இது. இறை மறுப்பாளர்களை தவிர்த்து முஸ்லிம்களாகிய நாம் இப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கையை நம்புகிற காரணத்தினால வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது. நம்மளை அறியாமலேயே பல நன்மைகளை மறுமை நம்பிக்கையின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் முஸ்லிம்களுக்கு மறுமை நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆறுதல். எப்படி இந்த மறுமை நம்பிக்கை நமக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு நல்லது ஏற்படுகிறது, கெட்டது ஏற்படுகிறது, நன்மை தீமை. உலக வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது கலந்ததுதான். நல்லது நன்மை தீமை என்று எல்லாமே கலந்து ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய அனைத்தையும் நன்மையாக மாற்றக்கூடியதாக நம்முடைய மறுமை நம்பிக்கை அமைந்திருக்கிறது. எப்படி? இந்த உலகத்துல நமக்கு சில துன்பங்கள் ஏற்படுதுன்னு வைங்க, சோதனைகள் ஏற்படுகிறது. இயல்பாகவும் நமக்கு சில துன்பங்கள் ஏற்படும். உடம்பு சரியில்லாமல் போகும், நோய்வாய்ப்பட்டு போவோம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், குடும்பத்துக்குள்ள பல்வேறு விதமான சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் இயல்பாக பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும். அல்லது குறிப்பிட்ட ஒரு தரப்பின் புறத்திலிருந்து பல அநீதிகளை நம்ம எதிர்கொள்வோம். எதிரிகளின் புறத்தில் இருந்தோம், அரசின் புறத்தில் இருந்தோம், அதிகார வர்க்கத்தின் புறத்தில் இருந்தோம், பல்வேறு விதமான அநீதிகளும் நமக்கு இழைக்கப்படும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பு தானே, மன ரீதியாக நம்மை கவலை உள்ள செய்யக்கூடிய விதத்திலான துன்பங்கள் தான். இப்படியான துன்பங்கள் வருகின்ற பொழுது மறுமை நம்பிக்கை, நாம் நம்பக்கூடிய இந்த மறுமை நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறதா இல்லையா? எப்படி தருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா அன்ஹு, அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான்.
ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா, அவருக்கு காலில் முள் குத்துவதாக இருந்தாலும் சரி, காலில் முள்ளு குத்துற சின்ன பிரச்சனையிலிருந்து தலை போகிற பிரச்சனை, முசீபத்து, ஒரு பெரிய முசீபத்து முஸ்லிமுக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த துன்பத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தவறுகளை எல்லாம், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரில 5640வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, அந்த துன்பத்தின் மூலமா எல்லாமே அவருக்கு நன்மையாக மாற்றப்படுகிறதுங்கிறாங்க. நன்மையா மாற்றப்படும்னா எங்க, இந்த உலகத்திலேயே மாற்றப்படும். நமக்கு துன்பங்கள் வர வர நம்ம அக்கௌண்ட்ல பணம் சேருமா? அப்படி நன்மை இந்த உலகத்தில் நன்மை ஏற்படுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மைன்னு சொல்றது எது? மறுமையில. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை நாம் உரிய விதத்தில் பொறுமை காத்துக் கொள்ளும் போது மறுமையில் அல்லாஹ் அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறான். இதுதான் நம்ம மறுமை நம்பிக்கை. இப்படி நாம நம்பும் போது, இந்த மறுமை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாவது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குமா? அவருடைய உள்ளத்துல சலனத்தை ஏற்படுத்துமா? எந்த செயல்பாடும் இல்லாம வீட்டுல முடங்கி கிடக்கிற அளவுக்கு ஒரு துன்பம் அவரை உண்டாக்கிருமா? அப்படி ஒரு துன்பம் அவருக்கு ஏற்பட்டுருமா? தலபோற காரியமா இருந்தாலும் சரி, இந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அத்தனை புறத்திலிருந்தும் அவருக்கு நெருக்கடி வந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் புறத்திலிருந்து அவருக்கு அடக்குமுறை ஏவப்படுகிறது, அரசு அடக்குமுறை செய்யுது, அநீதிக்கு மேல் அநீதி அவர் கிளைக்கப்படுகிறது, பல விதத்தில் அவர் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அதையெல்லாம் உலகியல் ரீதியாக அவர் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய காரியங்களை அவர் செய்தாலும் கூட, அதுல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை, அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்த்து இந்த உலகத்துல ஆக்கப்பூர்வமான பல நடவடிக்கைகளில் அவர் மேற்கொண்டால் கூட, அவர் கொண்டிருக்கிற இந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு ஒரு ஆறுதலை தருதா இல்லையா? எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு இதன் மூலமா மறுமையில் எனக்கு நன்மை தர்றான்ல, இது அல்லாஹ் இந்த துன்பத்தை அப்படி எனக்கு நன்மையாக மாற்றி தருகிறானே, இது எனக்கு மறுமையில் நன்மையாக திருப்பி தரப்படுமே, அப்படிங்கிற அந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது, இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் வலைஸ ஸாக லி அஹதின் இல்லா லில் முஃமின், அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்தையும் நன்மையாக மாறிவிடுகிறது. இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு வாய்ப்போ முஃமினை தவிர்த்து வேறு யாருக்கும், இறை நம்பிக்கையாளரை தவிர்த்து வேறு யாருக்கும் ஏற்படுவதில்லை. மூமினுக்கு மட்டுமே உள்ள ஒரு பாக்கியமா இருக்கு. தனக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே நன்மையா மாத்திடுறார், நன்மையா மாறி விடுகிறது. இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அந்த நன்றி செலுத்துதல் நன்மையாக மாறி விடுகிறது. வைன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஸபர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு கெட்டது ஏற்பட்டு விட்டால் பொறுமை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. இந்த பாக்கியம் மோமினுக்கு, இறை நம்பிக்கையாளருக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த விதத்தில் நாம் கொண்டிருக்கிற மறுமை நம்பிக்கை என்பது, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய மன வலிமையையும், அது மறுமையில் நமக்கு நன்மையாக திருப்பி தரப்படும் என்கிற ஒரு மிகச்சிறந்த மன ஆறுதலையும் நமக்கு தருகிறது. இது நமக்கு நன்மையா இல்லையா? இப்படியான ஒரு நன்மையை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? இது மறுமையை நம்பாதவர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டா? முஸ்லிமாக இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்றையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முஸ்லிம்கள் நம்ம எப்படி நம்புறோம்? இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கைங்கிறது இல்லை, மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில நம்ம செயலுக்கு தக்க கூலி அல்லாஹ் தருவான் நம்ம நினைக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம ஆழமா நம்ம உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறது. இப்படி நம்புறதுனால தான் நம்ம செயல்களுக்கு உண்டான விளைவுகளை, பொதுவாக எந்த செயல்களுக்கும் உண்டான விளைவை இந்த உலகத்திலே நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த நம்பிக்கை இல்லாம நம்மளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்துல நல்லவர்களையும் பார்ப்போம், கெட்டவர்களையும் பார்ப்போம். நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், கெட்டவனா இருப்பான், அடுத்தவனை ஏமாத்துவான், திருடுவான், மோசடி பண்ணுவான், எல்லா விதமான அனாச்சாரங்களையும் ஈடுபடுவான், எப்படி எப்படியெல்லாம் பிழைக்க கூடாது, எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி எல்லா விதமான தவறுகளையும் மூழ்கியவர்களாக இருப்பாங்க. அப்படி கெட்டவர்களாக இருந்து கொண்டு நல்லா இருப்பான், சொகுசா வாழ்வான், உலகத்தினுடைய இன்பத்திலே எல்லாம் மூழ்கி திளைப்பான். ஒழுக்கமா, அடுத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம ஒழுக்கமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய நல்லவனா இருப்பாங்க. கஷ்டப்படுவான், அந்த நல்லவனை பல பேர் ஏமாத்துவாங்க, அந்த நல்லவனை பல பேர் அடிப்பாங்க, அந்த நல்லவனை பல பேர் கஷ்டப்படுத்துவாங்க, அவனுக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க. இப்படியான ஒரு பாகுபாடான ஒரு செயல்பாட்டை இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா? நல்லவன் கஷ்டப்படக்கூடியதையும், கெட்டவன் சுகபோகமாக வாழக்கூடிய, மேலும் மேலும் வளர்ச்சி என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கணிசமா நம்ம பார்வைக்கு படக்கூடியவையாக இருக்கிறது. மறுமை நம்பிக்கை கலட்டி வைத்துக் கொண்டு இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா இங்க நம்ம மனநிலை எந்த நிலைக்கு வரும்? என்னடா இது, நல்லவன் கஷ்டப்படுறான், கெட்டவன் நல்லா இருக்கிறான், சொகுசா வாழ்றான், அப்ப நம்ம நல்லவனை வாழக்கூடாது, கெட்டவனா வாழ்ந்துட்டு போயிடலாம்,
இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு இவன் ரூட்டு தான் சரியான ரூட்டு, இவன் ரூட்டு நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நல்லவனை ஒதுக்கி தள்ளிடுவோமா? கெட்டவனுடைய வழிமுறையை பார்ப்போமா? அதை பின்பற்றுவோமா இல்லையா? ஏன் இந்த உலகத்துல எல்லா ரிசல்ட் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல? மறுமைங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம நீங்க யோசிச்சு பார்க்கணும். மறுமைங்கிற நம்பிக்கை இல்லாம நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவனா இருக்கிறதுல அவனுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மையும் இல்லையே. உலகத்துல கஷ்டப்படுறான், அடி வாங்குறான், பலரால் ஏமாற்றப்படுகிறான், பலரால் வஞ்சிக்கப்படுகிறான், உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழல. அதுவே கெட்டவன், அவன் கெட்டவனாக இருப்பதனால் உலகத்தில் இன்பத்திற்கு மேல இன்பம், உலக செல்வத்திற்கு மேல பல செல்வத்தை அனுபவிக்கிறான், வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சி, நல்ல வாழ்க்கை அனுபவித்து வாழ்கிறான். அப்படிங்கிற அவன் செய்த எந்த செயலும் அரசாங்கத்தின் பார்வைக்கு தெரிவதில்லை. தெரிந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். சுகபோகமான வாழ்க்கை வாழ்றான் தானே பார்ப்போம். ரிசல்ட் அந்த உலகத்துல வச்சு தானே பார்த்து கொண்டிருப்போம். அதுவே இப்ப இந்த மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து இந்த இருவரையும் நீங்கள் பாருங்கள். மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து நல்லவனையும் கெட்டவனையும் பார்த்தா, அவனிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அவன் செய்த நல்லவற்றுக்கு உண்டான கூலிய இந்த உலகத்தில் அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இவன் கெட்டது செய்யறான், உலகத்துல சுகபோகமா வாழ்றான், ஆனால் மறுமை நாளில் இவன் இறைவனின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. மறுமன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கையில இவன் தான் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பதில் சொல்லியாகணும். தன்னுடைய தவறுகளுக்கு அவன் பதில் சொல்லியாகணும். இந்த உலகத்தில் அவன் தண்டனை அனுபவிக்காவிட்டாலும் மறு உலகில் அவன் தண்டனை அனுபவித்தாகணும். இப்படியான மறுமை நம்பிக்கை இந்த பாகுபாடான பார்வைக்கு தக்க ஒரு தீர்வை தருகிறதா இல்லையா? இல்லைன்னா கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானேன்னு பொறுமைக்கிட்டு தானே வாழ வேண்டியது இருக்கும். இந்த மறுமை நம்பிக்கை யாரிடத்துல எல்லாம் இல்லையோ அவர்கள்லாம் இப்படியான ஏற்றத்தாழ்வை எப்படி பார்ப்பார்கள்? எப்படி பார்க்க வேண்டியது வரும்? கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லவன்லாம் கஷ்டப்படுறான் என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான் இருக்குமே ஒழிய தக்க ஒரு தீர்வு அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற இந்த மறுமை நம்பிக்கை இதற்கும் ஒரு மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு தருது. கெட்டவனை பார்த்தாலும் சரி, அவனை நம்ம நல்ல விதமா பார்க்க மாட்டோம். அவனிடமிருந்து நாம ஒரு பாடம் பெறணும், படிப்பினை பெறணும், வாழ்ந்த இவனை மாதிரி வாழணும் என்கிற ஒரு உணர்வை நம்ம பெற மாட்டோம். ஏன் பெற மாட்டோம்? இந்த உலகத்தில் இவன் தப்பித்தாலும், இந்த உலகத்தில் தன்னுடைய செயல்களுக்கு உண்டான விளைவை பெறாவிட்டாலும் மறுமை என்கிற வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் அவன் நிச்சயம் தன்னுடைய செயல்களுக்கு உண்டான விளைவை பெறுவான். திருந்தாவிட்டால், திருந்தினால் சரி, இல்லாவிட்டால் தன்னுடைய செயலுக்கு உண்டான விலையை அவன் கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படித்தானே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நம்ப சொல்லுது. இந்த நம்பிக்கை நம்முடைய மனதை கெட்டவர்கள் நல்லவர்கள் கலந்த இந்த உலகத்தில் நம்முடைய இப்படியான மறுமை நம்பிக்கை கொண்ட ஒரு பார்வை நம்மளை சமநிலைப்படுத்துகிறது, சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது. இந்த விதத்திலும் நாம் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம் சமூக மக்கள், இஸ்லாமிய மக்கள் இத்தகைய மறுமை நம்பிக்கையின் வாயிலாகவும் நம்மையும் அறியாமல் நன்மையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம புரியணும். இந்த மறுமை நம்பிக்கையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம நம்ம உதவி செய்யறோம் பாருங்க. இஸ்லாமிய சமுதாய மக்கள் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய மக்களாக திகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு கூட இந்த மறுமை நம்பிக்கை தான் காரணம். எப்படி இந்த மறுமை நம்பிக்கை காரணமா இருக்கு? உலகத்தை நீங்க எடுத்துக்க, குறிப்பா நம்ம வாழக்கூடிய இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்கள் செய்யப்படுது. முஸ்லிம்கள்னாலே பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள்னாலே வன்முறையை தூண்டக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட சில கயவர்கள், தீய சக்திகள் இந்த கருத்தை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில நபர்கள் தான் அப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா நோய் பரவக்கூடிய காலகட்டத்தில் கூட இதுக்கும் மதச்சாயத்தை பூசினாங்க. எப்படி? முஸ்லிம்களால தான் நோய் பரவுது, அதனால முஸ்லிம்கள் பக்கத்தில் இருக்காதீங்க, உங்க ஏரியாவில் முஸ்லிம்கள் இருந்து அவங்களெல்லாம் விரட்டி விடுங்க, முஸ்லிம்கள் ஒரு பொருள் தந்தா சாப்பிடாதீங்க, வாங்காதீங்க என்றெல்லாம் பல்வேறு விதமான அவதூறு விஷம பிரச்சாரங்களை எல்லாம் பண்ணாங்க. அரசாங்கம் கூட அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு போக்கத்தை நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி பல பிரச்சாரங்கள் பண்றாங்கல்ல, முஸ்லிம்களை எதிர்த்து பல இது செய்யறாங்களே. இப்படி செஞ்சும் தமிழகத்துல இஸ்லாமியர்கள் பிறருக்கு உதவுவதில் சளைத்தவர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு நேற்று இல்லை, பன்னெடுங்காலமா முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக அந்த சில தீய சக்திகள் தொடர்ந்து பல விஷம பிரச்சாரங்களை செய்து வந்தாலும் கூட இஸ்லாமிய சமூக மக்கள் பிற மக்களுக்கு, பிற சமூக மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், தொண்டுகள், அதுல ஏதாவது குறை வந்துச்சா? ரத்த தானம் செய்வதில் மதம் பார்த்தாங்களா? அல்லது ரத்த தானம் செய்வதில் அவங்க குறைஞ்சாங்களா? தமிழகத்தில் உள்ள அமைப்புகள்லேயே, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லேயே இரத்த தானம் வழங்குவதில் இஸ்லாமிய அமைப்பு தான் முதன்மை இடத்தை வகிக்கிறது என்கிற ஒரு நிலைதானே இன்றளவும் இருக்கிறது. இரத்த தானத்தில் மட்டும் கிடையாது, ஒரு நெருக்கடி பேரிடர் காலம் என்று சொன்னால்
பிற மக்களுக்கெல்லாம் முதல் ஆளாக உதவி செய்வதிலையும் கூட, சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும், கஜா புயல் காலகட்டமாக இருந்தாலும், திட்டமிடப்படாத அரசு அறிவித்திருக்கிற இந்த லாக்டவுன் காரணத்தினாலையும் பல மக்கள் ஆங்காங்கே சிக்கி கிடக்கிறார்கள், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஏழை எளிய மக்கள், உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களை எல்லாம் பார்த்து கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகள் செய்வது என்று எல்லா விதமான சமூக தொண்டுலையும் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் இஸ்லாமிய சமூக மக்கள் செய்து வருகிறார்களா இல்லையா? கொரோனா நோய் பாதிக்கப்பட்ட சில இஸ்லாமியர்கள் கூட பிளாஸ்மா என்கிற சிகிச்சைக்கு முன் வருகிறார்களே. பிளாஸ்மாங்கிற சிகிச்சைனா என்ன? நோய் தாக்கி அதிலிருந்து குணமடைந்த ஒரு நபராக இருக்கின்ற பொழுது அப்ப அவர்கிட்ட அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். அவருடைய ரத்தத்திலிருந்து, அவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் கலந்த நிறமற்ற ஒரு திரவம் அது. அந்த திரவத்தை எடுத்து நோய் தாக்கக்கூடியவர்களுக்கு நாம மருந்தாக கொடுப்போம். அப்படி மருந்தா கொடுத்தா அவங்ககிட்ட நோயினுடைய தாக்கம் அதிக அளவுக்கு, பெருமளவுக்கு குறைவதை நம்ம ரிசல்ட்டா பார்க்கலாம்னு சொல்லி இன்றைக்கு சொல்கிறார்கள். ஏன்னா இந்த கொரோனா நோய்க்கு எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை, தடுப்பு மருந்தும் இல்லை. இப்போதைக்கு சிகிச்சை என்று கொடுக்கக்கூடிய சிகிச்சைலாம் என்ன? அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தா கூட இந்த கொரோனா நோய்க்கு தற்போதைய காலகட்டத்தில் கொடுக்கப்படுகிற சிகிச்சை என்பது என்ன சிகிச்சை? தனிமைப்படுத்தி வைப்பதும் சத்துள்ள உணவுகளை கொடுப்பது. இந்த ரெண்டு தான் சிகிச்சை. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை கொடுப்பாங்க. அதனால எல்லாம் கொரோனா நோய் குணமாகி விடாது. இருந்தாலும் ஒரு சத்தை, அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தான உணவுகளை கொடுப்பாங்க, தனிமைப்படுத்தி வைப்பாங்க. இந்த ரெண்டை தானே இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நோயை தடுப்பதற்கோ, நோய் பாதிப்பு ஏற்பட்ட ஒருவருக்கு அதன் பாதிப்பை நீக்குவதற்கோ மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அதனால இப்ப என்ன சொல்றாங்க? பிளாஸ்மாங்கிற ஒரு சிகிச்சை முறையை பரிந்துரைக்கிறார்கள், மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது என்ன? நோய் பாதிப்பு ஒருவருக்கு உண்டாகி அதிலிருந்து அவர் குணமடைந்து விட்டால் அவருடைய உடம்புல கொரோனா நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அவருக்கு அந்த நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி உருவாயிரும்ல. அந்த நோய் தாக்கி அதிலிருந்து குணமடைஞ்சு தானே வந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய உடம்பு பல ஃபைட்டை பண்ணி அந்த நோயை விரட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி அவருடைய உடம்புல உருவாயிருக்கும். அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் கலந்த நிறமற்ற ஒரு திரவம் அது. அந்த திரவத்தை நம்ம எடுத்து நோய் பாதிப்பு உள்ள நபர்களின் உடம்புக்கு நம்ம செலுத்தினோம்னா இந்த நோய் பெருமளவுல மட்டுப்படுத்தப்படும், கட்டுப்படுத்தப்படும். பெருமளவுக்கு அந்த நோயின் பாதிப்பு அவருக்கு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிகிச்சைக்கு முன்வாருங்கள் என்று பலரும் அழைப்பு கொடுக்கிறார்கள். டெல்லி மாநில முதல்வர் கெஜ்ரிவாலும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது எந்த முஸ்லிம்களை இந்த நோய் பரப்புவதற்கு காரணம் என்று பொய்யாக அவதூறாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, எந்த முஸ்லிம்களால இந்தியா நாட்டுக்கே இந்த நோயை அவங்க தான் சப்ளை பண்ணாங்க, சைனாவிலிருந்து நேரடியா வாங்கி இந்தியாவுக்கு சப்ளை பண்ணாங்கிற ரேஞ்சுக்கு பொய்யா அவதூறா சொல்லி கொண்டிருந்தார்களோ அந்த முஸ்லிம்கள் இப்ப பிளாஸ்மா சிகிச்சைக்கு வருகிறார்களா இல்லையா? ஏன் வருகிறார்கள்? எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான பிற மக்களை இந்த நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றணும், அவங்கள மீட்டெடுக்கணும், அதற்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று பிளாஸ்மா சிகிச்சை முதல் கொண்டு பல உதவிகளை செய்வதற்கு முன் வருகிறார்களே. பல அவதூறுகள் சொன்னாலும் கூட அடுத்த பிறருக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்கிற ஒரு மனப்பான்மையை, ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு எது காரணம்? மறுமை தானே காரணம், மறுமை நம்பிக்கை தானே காரணம். ஏன்? நம்மளை விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும், நம்மை பொய்யாக அவதூறாக திட்டுபவர்கள் திட்டிக் கொண்டு போகட்டும், நம்மளை தீவிரவாதி என்று சொன்னாலும் சரி, நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் சரி, இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதையெல்லாம் தாண்டி பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவிக்கு அல்லாஹ் நமக்கு மறுமையில கூலி தருவான். இந்த உலகத்தில் எதிர்பார்த்து கிடையாது. உலகத்துல கூலி எதிர்பார்த்து செய்திருப்போமே ஆனால் முஸ்லிம்கள் என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க? நம்ம என்ன எவ்வளவு கஷ்டத்துல பிற மக்களுக்கு நாம் உதவி செய்தாலும், சமூக மக்களோடு நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதை உறுதியாக நாம் கடைபிடித்தாலும் நம்மளை போய் தீவிரவாதி என்று சொல்கிறார்களே, நம்மை நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று பொய்யாக எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அறிவியலுக்கே புறம்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அறிவியலுக்கு மாத்தமாக சொல்கிறார்களே, அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் உதவி செய்யற மனப்பான்மையிலிருந்து ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்தணுமா இல்லையா? இந்த நாள் நம்ம ஏன் உதவி செய்யணும்? நம்ம ஏன் உதவியும் செஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து திட்டுக்களையும் வாங்கணுமா? பொதுவாக ஒரு மனிதன் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவனை தொடர்ந்து குறிவைத்து பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்துருவான்? நம்ம இனிமேல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம இருப்போம், அடுத்தவங்க எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, யார் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னங்கிற நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அப்படி இஸ்லாமிய சமூகம் வராம நம்மை யார் என்ன சொல்லி விமர்சனம் செய்தாலும், எப்படி ஏசினாலும், தீவிரவாதி என்று சொன்னாலும், நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று பொய்யாக புனைந்து சொன்னாலும் சரி, அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளக்கூடாது, தொடர்ந்து உதவி செய்யணும். ஏன்? நாம் செய்கிற இந்த உதவிக்கு அல்லாஹ் மறுமையில் நம்ம கூலி தருவான்.
அப்ப மறுமை என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க போய்தான் இந்த உலகத்துல இவர்கள் நம்மளை புகழ்வார்கள் என்பதற்காக வேண்டியா சொல்றோம், இவர்கள் நம்மை மேடையில் வைத்து பாராட்டுவார்கள் என்பதற்காகவா இந்த உதவிகளை செய்கிறோம், இவர்கள் நம்மை புகழ்வார்கள் என்பதற்காகவா இந்த உதவியை செய்கிறோம். நம்ம மறுமையில் அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்தல்லவா செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்லறங்களுக்கும், அடுத்தவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அது மறுமையில் அல்லாஹ் நமக்கு அந்த செயலுக்கு உண்டான கூலியை தருவான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரான், அணுவளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு உண்டான கூலியையும் அல்லாஹ் தருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால நாம உதவி செய்கிறோம். மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் என்கிற அந்த மறுமை நம்பிக்கை தான் எப்படிப்பட்ட நெருக்கடி நிலையிலையும் முஸ்லிம் சமூகத்தை, இஸ்லாமிய சமூக மக்களை அவர்களையும் அறியாமல் உதவி செய்யக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டவர்களாக, அந்த பண்பிலேயே தொடர்ந்து நீடிக்கக்கூடியவர்களாக இந்த மறுமை நம்பிக்கை மாற்றுகிறது. மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகமா இருந்தால் மனதளவுல இவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது அதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்க முடியுமா? பழைய அடிப்படையிலேயே செயல்படுவதற்குண்டான உத்வேகத்தை அவங்க பெற முடியுமா? நம்மை பற்றி பல்வேறு விதமான அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காலகட்டத்திலையும் பிற சமூக மக்களுக்கு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் எப்படி? மறுமை நம்பிக்கை நம்மளை அப்படி செயல்பட வைக்குது. எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து அந்த உத்வேகத்தை நமக்கு மறுமை நம்பிக்கை தருகிறது. அது மட்டுமா, பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும். சில கெட்டதுகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் முழுவதுமாக முடங்கி போயிடுவான். கொரோனா நோய் காலகட்டத்தில் லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்களா, வழிபாட்டு தலத்துக்கெல்லாம் போக முடியாட்டி பிற சமூக மக்கள்லாம் என்ன நிலைக்கு ஆவாங்க, என்ன வழிபாட்டு தலத்துக்கு போக முடியலையே, வழிபாட்டு தலத்துக்கு போக முடியலையே, நம்ம இவ்வளவு காலமாக தொடர்ந்து செய்த அந்த அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இப்போது நம்மால் செய்ய முடியவில்லையே, அப்படியெல்லாம் அவங்க பல்வேறு விதமான ஏக்கத்திற்கும் பல்வேறு விதமான வருத்தத்திற்கும் உள்ளாகுவார்கள். ஒரு கட்டத்தில் தாங்களை நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்கள தள்ளிடும். எது? இந்த நெருக்கடி காலகட்டத்தில் கடவுளை நம்ம ஒழுங்கா வணங்க முடியவில்லையே, வழிபாட்டு தலங்களுக்கு நம்மால் செல்ல முடியவில்லையே, ஆரம்பத்தில் நாம் எப்படி நன்றாக நிலைமை சீராக இருக்கின்ற பொழுது என்னென்ன வழிபாடுகளை செய்தோமோ அதன் மூலம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை பெற்றோமோ அந்த நன்மைகளை எல்லாம் நம்மால் பெற முடியவில்லையே, அப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. அந்த எண்ணமே பல பேர் அப்படியே நிலைகுலைய வச்சிரும், பெருத்த ஒரு கவலையை அவங்க மனசுக்கு உண்டாக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம நம்பக்கூடிய மறுமை நம்பிக்கையில் அந்த குறையும் நமக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறதா இல்லையா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் 2996வது செய்தி, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிபலஹு மிஸ்லு மாகான யஅமலு முகீமன் ஸஹீஹன். ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ அல்லது பயணத்தில் அவன் இருந்தாலோ ஆரம்பத்தில் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது என்னென்ன அமல்களை செய்தானோ, உள்ளூர்வாசியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன அமல்களை செய்தானோ அவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக அவனுக்கு எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டார், ஆரோக்கியமா இருக்கும்போது எவ்வளவு வணங்கியிருப்பார் அல்லாஹ், நீண்ட நேரம் நின்று தொழுது அல்லாஹ் வணங்கியிருப்பார்ல. நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான நிலையில வணங்கின மாதிரி நோய்வாய்ப்பட்ட நிலையில வணங்க முடியுமா? குறைவு ஏற்படும் தானே. அந்த குறைவை அல்லாஹ் ஈடுகட்டுறேங்கிறான். நம்ம மறுமை நம்பிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு விட்டானா பிரச்சனை இல்லை, அவன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவனுக்கு எப்படி இயலுமோ அப்படி வணங்கி கொள்ளட்டும். மார்க்கம் அவனுக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் இயன்றவரை வணங்கி கொள்ளட்டும். அதனால அவனுக்கு நன்மையெல்லாம் குறைஞ்சிடாது. ஆரோக்கியமாக இருக்கும்போது அவன் என்னென்ன வழிபாடுகளை தொடர்ந்து செய்தானோ அத்தனை அமல்களும் அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுவிடும், ஒரு நன்மை கூட குறையாது. இது மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் பயணத்தை கூட சொல்றாங்க. உள்ளூர்ல இருக்கிறார், உள்ளூர்ல இருக்கும்போது முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், கடமையான தொழுகை, ஜமாத்து என்று எல்லா விதமான வழிபாடுகளையும் கரெக்டா அக்யூரா செயல்படுறாரு. ஒரு பயணத்துல போறாரு, பயணத்துல போகும்போது அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுமா? முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை ஃபாலோ பண்ண முடியுமா? பள்ளிவாசல்ல தொழுகிறத ஃபாலோ பண்ண முடியுமா? ஜமாத்தா தொழுகிறத ஃபாலோ பண்ண முடியுமா? பயணம் என்பது பல காரியங்களிலிருந்து அவரை பின்தங்க வச்சிரும்ல. ஒரு வக்து பள்ளிவாசல்ல கிடைக்கும், சில வக்து பள்ளிவாசல்ல கிடைக்காம போயிடும். ஒரு சில வக்துகள் ஜமாத்தை தொழ முடியும், சில வக்துகள் ஜமாத்தை தொழ முடியாம போயிடும். அப்ப பயணம் என்பது அவருக்கு பல்வேறு விதமான ஒரு குறைவை உண்டாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பயணத்துல போறாரா அதனால அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உள்ளூர்ல இருக்கும்போது எந்தெந்த நன்மைகள் செஞ்சாரோ அந்த நன்மையில எதுவுமே அவர் குறைக்கப்படாது. பயணத்துல இருக்கின்ற பொழுதும் அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் அவருக்கு பதிவு செய்து விடுகிறான், நன்மையில எந்த குறைவும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பதிவு செய்யறானா எங்க பதிவு செய்யறான்? மறுமையில. மறுமையில் நமக்கு அல்லாஹ் அந்த நன்மையை தருகிறான்னு அர்த்தம். ஒருவர் ஆரோக்கியமா இருக்கும்போது என்னென்ன வழிபாடுகளை செய்தாரோ, எந்த மறுமை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வழிபாடுகளை செய்தாரோ அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டதற்கு பிறகு குறையாது. உள்ளூர்வாசியாக இருக்கின்ற பொழுது மறுமையில கூலியை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளை செய்தாரோ
அந்த வணக்க வழிபாடுகள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு உட்பட்டு சில குறைவுகள் ஏற்பட்டு விட்டால் கூட அந்த குறைவு அவருக்கு பாதிக்காது, அவருக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா பாருங்க, இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தருதா. இந்த கொரோனா நோய் காலகட்டத்தில் கூட இப்படியான நபிமொழிகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருது. பல பேர் நம்ம நினைச்சிருப்போம், பள்ளிவாசலுக்கு போக முடியல, ரமலான் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்ம கொண்டாடணும், ரமலான்ல அது நோன்பு எவ்வளவு கூட்டத்தோடு கூட்டமாக மக்களோடு சேர்ந்து நம்ம நோன்பு வைப்போம், நோன்பு திறப்போம். ரமலான் காலகட்டங்கள் எல்லாம் பள்ளிவாசல் நம்ம எவ்வளவு நேரத்தை கழிப்போம். பயான் நடைபெறும், லுஹருக்கு அப்புறம் ஒரு பயான் பண்ணுவாங்க, இஷாவுக்கு அப்புறம் ஒரு பயான் பண்ணுவாங்க, பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு குரானை ஓதி கொண்டிருப்போம், விரும்பிய அளவுக்கு தொழுகையில் ஈடுபடுவோம். இப்படிலாம் நம்ம எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சே. நோன்பு திறக்கும் போது நண்பர்களோடு சேர்ந்து நோன்பு வைப்போம், நோன்பு திறப்போம். இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே. அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல, அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலையாக இருக்கும். அந்த கவலையெல்லாம் போக்கி வைக்குதுல்ல, அந்த கவலையிலிருந்தும் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவையாக எது இருக்கிறது? மறுமை நம்பிக்கை இருக்கு. கொரோனா நோயே ஒருவருக்கு வந்து விட்டது. அரசு சொல்லக்கூடிய, சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொண்டும் அவருக்கு நோய் வந்து விட்டது. இப்ப அதனால என்ன இடிஞ்சு போய் விழுந்துருவாரா? மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லீம் இடிஞ்சு விழுந்துட முடியுமா? இடிஞ்சு விழுவாரா? அவர் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு அதிலும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலைஸ மின் ரஜுலின் யகஉ தாஊன், ஒரு மனிதருக்கு கொள்ளை நோய் ஏற்பட்டு ஃபயம்குஸு ஃபி பைத்திஹி ஸாபிரன் முஹ்தஸிபன் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அவர் தம்முடைய வீட்டிலேயே பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்த்து, அல்லாஹ் நமக்கு விதித்ததுதான் நடைபெறும், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது என்று இருப்பாரேயானால், இல்லாமா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், உயிர் தியாகியினுடைய கூலி அவருக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை. அவருக்கு உயிர் தியாகியினுடைய கூலி கிடைக்கும். அவர் இருக்கிற பாதுகாப்பை எல்லாம் தாண்டி அல்லாஹ் நாடி அவருக்கு நோய் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அப்படி நோய் வந்தாலும் அவர் வீட்டிலேயே நன்மை எதிர்பார்த்து பொறுமையா இருக்கிறார்னா, அந்த நிலையில் அவர் மரணத்தை தழுவி விட்டால் கூட அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடு, உயிர் தியாகியினுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அப்படியான ஒரு நோய் பாதிப்புக்கு நாம் உள்ளாகும் போது கூட அந்த நேரத்திலையும் நமக்கு இந்த மறுமை நம்பிக்கை, அல்லாஹ் நாடி நமக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனை இல்லை, இந்த நோயை கூட அல்லாஹ் நமக்கு நன்மையாக்கி தருகிறான், இந்த நோயின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு கூட இந்த நோயை அல்லாஹ் நமக்கு காரணமாக்கி இருக்கிறான் என்று அவர் எண்ணிக்கொள்ளும் போது அந்த விதத்தில் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஆறுதலை இந்த மறுமை நம்பிக்கை வழங்குகிறது. இப்படி மறுமை நம்பிக்கை என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு பண்பாகவும், நம்மையும் அறியாமல் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு அத்தகைய மறுமை நம்பிக்கையில உறுதியாக இருக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எம்முடைய இந்த முதல் நாள் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்தடுத்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் கூடுதலான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். நேற்றைய தினம் முதல் நாளாக மறுமை நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு எவ்வளவு அவசியமானது என்பது பற்றியும், இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையை நம்ப மறுத்தார்கள், அதை அல்லாஹ் திருக்குரானிலே கண்டனத்தோடு பதிவு செய்கிறான் என்பதையும், முஸ்லிம்கள் மறுமையை நம்புவதால் இந்த உலக வாழ்க்கையிலேயே ஏராளமான நன்மைகளை அனுபவிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சில தகவல்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, மறுமைதான் நிலையானது என்று நம்பக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, உலக கவர்ச்சிகளை நாம் பார்ப்போம், மறுமைதான் நிரந்தரமானது, இந்த உலகம் அற்பமான உலகம், இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்குமேயானால், அப்படியான எண்ணம் கொண்ட ஒருவர் இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்ப்பார், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, உலகத்தின் கவர்ச்சிகளை அவர் எப்படி நோக்குவார், அப்படித்தான் நாம இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அப்படி சுய பரிசோதனை செய்து பார்ப்பது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த உலகத்தின் இன்பங்கள்ல நாம எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறோம், மறுமை என்கிற அந்த வாழ்வை பற்றி பெரும் அளவு மறந்து வாழ்கிறோம் என்பதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள முடியும். இப்போ மறுமை என்கிற அம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மில் சிலருக்கு வேண்டுமானால் மறுமை தொடர்பான தகவல்களை பேசுவது, அது தொடர்பான அறிவுரைகளை கேட்பது அவர்களுக்கு இன்பமானதாக இருக்கலாம். ஆனால் நம்மில் பல முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறோம், கணிசமான சில முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால்
அவர்கள் அரசியல் தொடர்பான தலைப்புகளில் ஆர்வம் காட்டுவதைப் போல, ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதைப் போல, அதே போல அறிவியல் விஞ்ஞானம் இப்படியான விஷயங்கள் அவங்க ஆர்வம் காட்டுற மாதிரி மறுமை தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்களா? பல பேர்கள் ஆர்வ குறைபாடு உள்ளவர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலையும் மறுமை என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு எப்போதும் நினைவில் இருக்க வேண்டிய ஒன்று. அளவு கடந்த இந்த உலக மோகத்தில் மூழ்கி மறுமையை அவர்கள் மறந்து வாழக்கூடிய ஒரு போக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. மறுமை சிந்தனை ஓட்டத்துடனே அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு போதிக்கக்கூடிய அறிவுரை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிகளை போய் சந்திப்பதையே நமக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. பொது மையவாடிகள் இருக்குல்ல, தனித்த நபர்களை நம்ம அடக்கம் பண்ணியிருப்போம். அப்படியான பொது மையவாடிகளை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சந்திங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அதுக்கு உண்டான காரணத்தை நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். குன்து நகை துக்குமன் ஜியாரத்தில் குபூர், மன்னரைகளை சந்திக்க வேண்டாம், கபறுகளை சந்திக்க வேண்டாம் என்று நான் தடுத்திருந்தேன். வஸூருஹா, இப்போது அதனை நீங்கள் சந்தியுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அதுதான் மறுமையை நினைவுபடுத்துகிறது. கபறுகளை எல்லாம் சந்திக்க வேண்டாம்னு நம்ம சொன்னோம். இப்ப நாம சொல்கிறோம் அதை சந்தியுங்கள், கபருக்கு போங்க, அது ஜியாரத்து பண்ண. ஜியாரத்துனா தர்காக்களுக்கு போய் எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி அங்க வழிபாடு செய்யறது, அந்த ஜியாரத்து ரசூலுல்லாஹ் சொல்லல. பொது மையவாடிகளை போய் சந்திங்கன்னாங்க. ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அது மறுமை நினைவுபடுத்துகிறது. அங்க போனோம்னா மறுமை ஞாபகம் வருகிறது. நாமும் ஒரு நாள் இந்த மன்னரைக்குத்தான் வரப்போகிறோம். நம்முடைய வாழ்வு என்ன, நம்முடைய அந்த மறுமை வாழ்வுக்கு நாம் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் மறுமை குறித்தான சிந்தனையை அது ஊட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது மட்டுமா, பொது மையவாடிகளுக்கு போங்கன்னு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாம ஜனாசாக்கள்ல பங்கேற்பதையும் நபிகள் நாயகம் ஆர்வம் ஊட்டினார்கள். ஒரு முஸ்லிமான ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யும் வரையிலையும் பங்கேற்பதை ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினாங்க. எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்க? புகாரில 47வது செய்தியாக பார்க்கிறோம். மனித்தபா ஜனாசத்த முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை யார் பின்பற்றி செல்வாரோ, ஈமானு வ இஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்பற்றி போனால், எர்ஜு வ கான மஅஹு ஹத்தா யுஸல்லா அலைஹா வ யஃப்ருக மின் தஃபனிஹா, அவர் அந்த ஜனாசாவுக்கு தொழுவிக்கப்பட்டு அது தஃபன் முடிக்கிற வரையிலையும் அவர் அதனுடைய இருப்பாரையானால், கூடவே இருப்பாரையானால், ஃபைன்னஹு யர்ஜுஉ மினல் அஜ்ரி பி கீராத்தைனி, 2 கீராத் நன்மைகளோடு அவர் திரும்பி வருகிறார். குல்லு கீராத்தும் மிஸ்லு உஹத், ஒவ்வொரு கீராத் என்பதும் உஹது மலை அளவுக்குள்ள பிரம்மாண்டமான நன்மை. மன் ஸல்லா அலைஹா சும்ம ரஜஅ கப்ல அன் துத்ஃபன, தொழுகையில மட்டும் பங்கேற்று விட்டு அடக்கம் செய்வதற்கு முன்பே அவர் வந்து விடுவாரேயானால், ஃபைன்னஹு யர்ஜுஉ பி கீராத்தின், அவர் 1 கீராத் நன்மையை பெறுகிறார், ஒரு உஹது மலை அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இப்படி இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்கல்ல. எதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க? இந்த பின்தொடர்ந்து போவதற்கு கூட சில ஒழுங்குமுறை சொன்னாங்க. வாகனத்துல போறவர் இஷ்டத்துக்கு ஜனாசாவை முந்தி கொண்டு போகக்கூடாது. வாகனத்துல பின்தொடர்வதாக இருந்தா ஜனாசாவை பின்னால் தான் நிதானமா மெதுவா வரணும். நடந்து செல்பவர் முன்னும் பின்னும் ஜனாசாவுக்கு நெருக்கமா முன்னாலையும் போய்க்குவாரு, பின்னாலையும் வந்துக்குவாரு. இப்படி ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும்னு சொன்னாங்க. ஏன் இதை ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதையும் அந்த தொழுகையில பங்கேற்பதையும் அடக்கம் செய்வதில் பங்கேற்பதையும் ஆர்வம் ஊட்டுறாங்கன்னா எதுக்காக வேண்டி? அமைதியான முறையில ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னை நினைச்சு பார்ப்பார், அந்த இடத்தில் தன்னை பொருத்தி பார்ப்பார். நம்ம கூட தானே இவ்வளவு காலம் வாழ்ந்தாரு, நம்மோடு பேசி கொண்டிருந்தார், அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, இந்த உலகத்துக்கும் அவருக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, இதோ இப்ப 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுவதற்கு செல்கிறாரே, இவரை போல ஒரு நிலைதானே எனக்கும் வரும். இன்றைக்கு இவரை சுமக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஒரு 4 பேர் நம்மளையும் சுமந்து கொண்டு செல்வார்களே, நானும் இது போன்று ஒரு மையத்தாக ஜனாசாவாக மையவாடிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே, எனக்கும் தொழுவிக்கப்படுமே, நானும் இந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்படுவேனே, அப்ப என்னுடைய நிலை என்ன அப்படின்னு அவர் யோசிப்பார். அப்படி யோசிப்பது அருமை அவருக்கு நினைவுபடுத்தும். இந்த உலகத்தில் தான் ஏன் படைக்கப்பட்டோம் என்று படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பார். அல்லாஹ் நம்மளை எதுக்காக வேண்டி படைச்சான், நம்முடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை நோக்கி நாம் சரியாக பயணிக்கிறோமா என்பது எல்லாம் அந்த எண்ணங்களை புதுப்பிக்கக்கூடியவையாக இந்த சிந்தனை அமையும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போறத ஆர்வம் ஊட்டினாங்க. உலகத்தின் மீதான அளவு கடந்த மோகத்திலிருந்து நம்மை விடுவிக்க செய்து
நாம் ஏன் படைக்கப்பட்டோம், எந்த நோக்கத்துக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா, இலக்கை நோக்கி நாம் சரியாக பயணிக்கிறோமா என்பதையெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியவையாக இந்த நிகழ்வுகள் அமையும். அதுக்குனாலதான் ரசூல்லா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது அவ்வளவு ஆர்வம் ஊட்டினாங்க. உலக கவர்ச்சியில மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தானே நபிகள் நாயகம் அவங்க இதை சொன்னாங்க. ஏன் உலக கவர்ச்சியில நம்ம மூழ்கும் போது என்ன ஆகும், மறுமை சிந்தனையிலிருந்து நம்ம தூரமாக்கப்பட்டுருவோம். எந்த மனிதருடைய உள்ளத்துல உலகத்தின் மீதான மோகம் அளவு கடந்து அவருக்கு ஊட்டப்பட்டு விட்டதோ அவர் மறுமையை பத்தி நினைச்சு பார்ப்பாரா, தான் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை பத்தி நினைச்சு பார்ப்பாரா, அழியக்கூடிய இந்த உலகம் என்பதை உளப்பூர்வமாக அவர் புரிஞ்சு செயல்படுவாரா? நோய்வாய்ப்பட்ட உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு விட்டார், நோய்வாய்ப்பட்ட அந்த நபருக்கு சாப்பாடு எடுக்குமா, குடிபானங்கள் எடுக்குமா, நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியுமா? பலவற்றையும் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தாலும் கூட நினைச்சதை சாப்பிட வாய்க்கு ருசிக்காது, வாய் கசக்கும், பிடித்த உணவுகளை சாப்பிட முடியாது, பிடித்த குடிபானங்களை குடிக்க முடியாது, தூக்கத்துல நிம்மதி இருக்காது, உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரணத்தினால் நிம்மதியான தூக்கம் வராது. இப்படி பல இடர்பாடுகள் ஏற்படுதுல. உடம்பு நல்ல உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது, தூக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்படியான நிகழ்வுகள் அதுல ஏற்படுற மாதிரி உடல் நோய்வாய்ப்படும் போது எப்படி இப்படியான பாதிப்புகள் ஏற்படுதோ அது மாதிரி உள்ளம் நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னு வைங்க. இந்த உள்ளம் உலகத்தின் மீதான மோகத்தில் மூழ்கிவிட்டால் என்ன நடக்கும்? மறுமை வாழ்க்கையை மறந்துடுவோம், நம்ம ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்துடுவோம், இலக்கை மறந்து உலக இன்பத்திலேயே மூழ்கி திளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அதனாலதான் உலக கவர்ச்சியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன் அக்ஸரமா அகாஃபு அலைக்கும் மா யுஹ்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரக்காத்தில் அருள். உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுவது பூமியின் வளத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்துபவற்றைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியின் வளத்தை வெளிப்படுத்துவான, அதைத்தான் நான் அதிகமா பயப்படுறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அஞ்சுனாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, உமா பரக்காத்துல் அருள், அல்லாஹ்வின் தூதரே பூமியின் வளங்கள் என்றால் என்ன, என்ன பூமியின் வளம், எதை ஏன் அதை பத்தி நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜஹ்ரத்து துன்யா, இந்த உலகத்தின் கவர்ச்சி தான் அது. பரக்காத்துல் அருள், பூமியின் வளம் என்பது வேறொன்றுமல்ல, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி. உலக கவர்ச்சி குறித்து தான் உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் நம்ம விஷயத்துல பயப்படுறாங்க, தன்னுடைய உம்மத்தினர்கள் விஷயத்துல நபிகள் நாயகம் அவர்கள் பயப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்கன்னா அது பொய்யான விஷயமா இருக்குமா? எந்த அளவுக்கு அது ஆழமானதாக அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். உலக கவர்ச்சியில மூழ்கி மறுமையை நாம மறந்து விடுவோமோ, அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோமோ என்று நபிகள் நாயகம் அச்சம் தெரிவிக்கிறார்கள். தன் சமுதாயத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் அதை பயப்படலை, தன்னளவிலையும் நபிகள் நாயகம் அதை பயந்தார்கள். உலக கவர்ச்சி குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னளவிலையும் பயந்தார்கள். அதனால தான் அன்றாடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகையில் ஒரு பிரார்த்தனையை ஓதுவார்கள். மேலே நாம் சொன்ன அந்த செய்தி புகாரில 6427வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. புகாரில 2822வது செய்தி என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன் வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அஸாபில் கபர். இறைவா, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தள்ளாத வயதில் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், உலகத்தின் சோதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மன்னரை வேதனையை விட்டு இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய அம்சம் என்ன? வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய ஃபித்னாவை விட்டும் உலகத்தின் குழப்பத்தை விட்டும் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்ங்கிறாங்க. அன்றாடம் நபிகள் நாயகம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு வேளையிலையும் தவறாமல் அல்லாஹ்வின் தூதர் கேட்ட பிரார்த்தனை, இறைவா இந்த உலகத்தினுடைய ஃபித்னாவிலிருந்து என்னை காப்பாத்து. உலகத்தின் ஃபித்னா, உலகத்தின் சோதனைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை வாழ்க்கை, ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கை. இந்த கவர்ச்சிகரமான வாழ்க்கையில நான் மயங்கி விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த ஒரு துவாவை சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்களே இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஓதுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் தனியாக நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய விஷயத்தில் இப்படியான ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள்னா அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய நாம இந்த பிரார்த்தனையிலையும் இந்த அம்சத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும்னு பாருங்க. தன் விஷயத்துல ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்துறாங்க. உலகத்தினுடைய ஃபித்னாவுல நான் போய் விழுந்துடக்கூடாது, உலக கவர்ச்சி என்னை மதிமயக்கி விடக்கூடாது. தன் விஷயத்துல ரசூலுல்லாஹ் அதை பயப்படுறாங்கன்னா நாம நம்ம விஷயத்துல எவ்வளவு பயப்படணும்? நம்மளை பரிசோதிச்சு பாருங்க, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரையிலையும் நாம் ஓடக்கூடிய ஓட்டங்கள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு அனைத்தும் எதை நோக்கியதாக இருக்கிறது? ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு சொல்லுங்கள்.
இந்த துனியாவில் சம்பாதிப்பதோ பொருளாதாரத்தை திரட்டுவதோ மார்க்கத்தில் தடையல்ல. ஹலாலான வழிமுறையில், மார்க்கம் அனுமதித்த வழிமுறையில் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளாதாரங்களை திரட்டிக் கொள்ளலாம். அதில் மார்க்கம் நமக்கு தடை விதிக்கவில்லை. ஆனால் நம்முடைய ஓட்டம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய இயக்கம் முழுக்க முழுக்க எதை நோக்கியதாக இருக்கிறது? இந்த உலகத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. காலையில எழுந்ததிலிருந்து உலகம் உலகம் துனியா துனியா என்று தானே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். மறுமைக்கான நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் ஓடக்கூடிய ஓட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள், அதில் துனியாவுக்கானது எது, மறுமைக்கானது எது என்று நீங்கள் பிரித்து பாருங்க. எவை அதிகமாக இருக்கிறது? எதற்காக நம்ம அதிகமாக செயல்படுறோம்? எதற்காக வேண்டி அதிகமாக நம்முடைய ஆற்றலை செலவழிக்கிறோம், நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த உலகத்தை பத்தி நம்ம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை பார்க்க சொல்கிறானோ அப்படியான பார்வையோடு பார்க்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்துகின்ற பொழுது அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், ஒமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவுன் வலஇப். இந்த உலக வாழ்க்கை வெறும் வீண் விளையாட்டை தவிர வேறில்லை. உலக வாழ்க்கை அல்லாஹ் எப்படி மதிப்பீடு செய்கிறான்? வீண் விளையாட்டு. ஒரு விளையாட்டுக்கு சமமானது இந்த உலகம். ஒரு விளையாட்டு எவ்வளவு நேரம் நீடிக்கும்? 5 மணி நேரம் விளையாடுவாங்களா? அதிகபட்சம் 10 மணி நேரம் விளையாடுவாங்களா? எத்தனை மணி நேரங்கள் விளையாடினாலும் அது அற்பமான விளையாட்டு தானே. கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வந்தாக வேண்டிய, முடிவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விளையாட்டு தானே. அப்படியான வீண் விளையாட்டுக்கு சமமானதுதான் இந்த உலகம் என்று அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றியான பார்வையை முன்வைக்கிறான். இன்னத்தாரல் ஆகிரத்தல் ஹியல் ஹயவான். மறுமை வாழ்க்கை தான் நிலையானது. லவ்கானு யாலமூன், மக்கள் அறிய வேண்டுமே என்று அல்லாஹ் அல் அன்கபூத் என்கிற அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் சொல்றான். இன்னும் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாலமூ, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுவுன். இந்த உலக வாழ்க்கை வெறும் வீண் விளையாட்டு, ஒ ஜீனத்துன், வெற்று அலங்காரம், ஒ தஃபாகுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிப்பதும், ஒ தகாசுருன் ஃபில் அம்வாலி உல் அவுலாத், பொருளாதார செல்வங்களையும் குழந்தை செல்வத்தையும் அதிகப்படுத்துவதும் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்ன? வெற்று அலங்காரம், வீண் விளையாட்டு, வெற்று அலங்காரம், போலியான அலங்காரம். மனிதர்களுக்கு மத்தியில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பெருமை அடிப்பது, பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டும் மக்கள் செல்வத்தை அதிகப்படுத்தி கொண்டும் பெருமை அடிப்பது தான் இந்த உலகம். அதை தாண்டி இந்த உலகம் என்ன? இந்த உலகத்தில் மதிக்கத்தக்க என்ன என்ன உள்ளது? அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோமா? அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி எப்படி மூமின்களுக்கு எச்சரிக்கை செய்யறானோ, அறிவுறுத்துறானோ, அறிவுரைக்கு ஏற்ப நம்ம பார்க்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. கடை வீதிக்கு போறோம், ஒரு பொருள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. பார்க்கத்தான் கவர்ச்சியா இருக்கும், ஆனா போலியானது, பொருளை வாங்கி ஏமாந்துடாதீங்கன்னு நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டதற்கு பிறகும் அந்த பொருளை நம்ம வாங்குவோமா? அந்த பொருள் மேல ஆசைப்படுவோமா? அப்படின்னா அந்த பொருளை பத்தி எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்போம். அந்த கடை வீதிக்குள்ளே நுழைகின்ற பொழுதே எவ்வளவு ஜாக்கிரதையா நுழையும். இப்படி ஒரு பொருளை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மேலதான் நல்ல கவர்ச்சியா இருக்கும், அழகா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொருளை வாங்கி நம்ம ஏமாந்துடக்கூடாது, கவனமா இருப்போமா இல்லையா? எந்த ஒன்றை பற்றியும் இது போலியானதுன்னு சொல்லப்பட்டா அதுல எவ்வளவு கவனமா இருப்போம், எவ்வளவு அக்கறையா இருப்போம். அந்த அக்கறை ஏன் துனியா விஷயத்துல வரல? உலக விஷயங்களை விட மறுமை விஷயத்தில் அந்த அக்கறை கூடுதலாக நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? போலியானது என்று சொல்லப்பட்டா, மருத்துவரை பற்றி சொல்கிறார்கள், இந்த மருத்துவர் போலியானவர், அவர்கிட்ட நீங்க போய் மருத்துவம் பார்க்காதீங்க, உங்களை கொண்டு போடுவாரு அப்படின்னு சொன்னா, போலியானது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதற்கு பிறகும் அந்த மருத்துவர்கிட்ட போவோமா? போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை போய் நம்ம நாடுவோமா? எந்த ஒரு பொருளை குறித்தும் ஒரு நபரை குறித்தும் நமக்கு போலியானது, ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லப்பட்டு அதுல கூடுதல் கவனமா இருப்போம், ரொம்ப கவனமா செயல்படுவோம். இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றானே, படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றானே, இந்த உலகம் கவர்ச்சிகரமானது, மேல பார்ப்பதற்கு தான் உனக்கு கவர்ச்சியா தெரியும், உன்னை ஏமாத்தும், உன்னை மதிமயக்கி விடும், இந்த உலகத்தின் மோகத்திலேயே உன்னை தள்ளிவிடும், உன்னை படைத்த என்னை மறக்க செய்து விடும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கை குறித்து எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அந்த எச்சரிக்கையை நாம் மனதில் நிறுத்த வேண்டுமா இல்லையா? உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் இன்னும் உதாரணம் கூறுகிறான். என்ன உதாரணம்? கமசலி கைசின் அஜபல் குஃபார நபாத்துஹு. கமசலி கைசின், மலையை போன்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மலைக்கு சமம். எப்படிப்பட்ட மலை? அஜபல் குஃபார நபாத்துஹு. மழை பெஞ்ச உடனே குஃபார்கள், இறை மறுப்பாளர்கள் நினைப்பார்கள் பூமியினுடைய விளைச்சல்கள்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மழை பெய்யுதுன்ன உடனே இறை மறுப்பாளர்கள் என்ன பார்ப்பாங்களா? நல்ல மழை, நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். சும்ம யஹீஜு, பிறகு அவைகளெல்லாம் காய்ந்து விடும். ஃபத்ராஹு முஸ்ஃபர்ரன், மஞ்சள் நிறமாக அது அவை மாறி போய் சும்ம யக்கூனு ஹுதாமா, பிறகு அவைகள் கூலங்களாக, குப்பை சருகுகளாக மாறி போயிடும்.
மழை வருதுன்ன உடனே இறை மறுப்பாளர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவர்கள் பூமியில முளைப்பிக்க செய்தவைகள்லாம் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியா தெரியும். ஆனால் அதற்கு பிறகு அவைகள் காய்ந்து சருகளாக, கூலங்களாக, குப்பைகளாக மாறி போயிடும். அதன் இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கையும் ஏமாற்றுகிற சுகத்தை தவிர வேறில்லை, ஏமாற்றுகிற ஒரு அற்ப பொருள். இப்படி இறை மறுப்பாளர்கள் மலையை பார்த்து ஏமாந்து போறாங்களோ அது போல இந்த உலக வாழ்க்கையும் ஏமாற்றக்கூடிய ஒன்று. இதனுடைய கவர்ச்சி, இந்த உலகத்தினுடைய மோகம் எல்லாமே ஏமாற்றக்கூடியது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். ஏமாத்துதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய கவர்ச்சியை பார்த்து நம்ம ஏமாந்தோம்னா எந்த அளவுக்கு மடமைத்தனமானது. அதனுடைய கவர்ச்சியை பார்த்து இந்த உலகம் நிலையானது, நிரந்தரமானது அப்படின்னு நினைப்பதோ, முழுக்க முழுக்க இந்த உலக வாழ்வுக்காகவே நம்மை ஒப்புவிப்பதோ, அதற்காகவே முழுக்க முழுக்க செயல்படுவது எவ்வளவு அறிவீனமானது. அல்லாஹுடைய இந்த வசனங்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொருவரும் நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இப்போ நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்புன்னு சொன்னால் அது பேரை பார்த்து நம்ம வாங்கிடுவா, நல்ல பாம்பு, அதை வாங்கி நம்ம வீட்லேயே வளர்க்கலாம், அதோட பழகலாம், அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு திரியலாம்னு சொல்லி நம்ம நினைப்போமா? கழுத்தில் மாட்டிக்கிட்டு திரியலாம்னு நினைப்போமா? பேரு தான் நல்ல பாம்பு. விஷம் அதில் அதிகமாக இருக்கும், அதில் நச்சுத்தன்மை கடுமையானதாகத்தான் இருக்கும். அப்போ பேரை பார்த்து ஏமாந்துடுறது இல்லைல்ல. உலக விஷயத்தில் பாம்பு பக்கத்தில் நிற்கும் போது நல்ல பாம்புன்னு சொன்னால் பேரை பார்த்து யாரும் ஏமாந்து போகிறோமா? நல்ல பாம்பு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ உலக விஷயங்கள்ல எல்லாம் பேரை பார்த்தோ லேபிளை பார்த்தோ ஏமாந்து போகிறது கிடையாது. உஷாராக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அதே போல் நமக்கு எச்சரிக்கை பண்ணுறான், நமக்கு அறிவுறுத்துறான். இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை மதிப்பீடு செய்வதிலையும், உலகத்தினுடைய கவர்ச்சிகரமான அந்த வாழ்வு குறித்து மதிப்பீடு செய்வதிலையும் நம்ம ஏமாந்து போலாமா? இந்த உலக வாழ்க்கையில ஏமாந்து போறவங்களை பற்றிலாம் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, 9வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, இதா கீலலக்கும் இன்ஃபிரூ ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், இஸ்தாகல்தும் இலல் அர்ள், நீங்கள் என்ன பூமியை சாய்ந்து விடுகிறீர்கள்? அல்லாஹுடைய பாதையில் வாங்கன்னு கூப்பிட்டா உலகத்தை நோக்கி, பூமியை நோக்கி நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்கள். அரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் திருப்திப்பட்டுட்டீங்களா? மறுமை உங்களுக்கு தேவையில்லை, இந்த உலக வாழ்க்கையுமே போதும்னு இருக்கிறீங்களா? நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஃபமா மத்தாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல், உலக வாழ்க்கையினுடைய இன்பம் என்பது மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இல்லா கலீல், அற்பத்திலும் அற்பம். அதான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இன்பமா இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய இன்பம் என்பது மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த உலக இன்பம்லாம் ஒரு இன்பமா? நிலைக்கக்கூடியதா? நீடித்து இருக்கக்கூடியதா? மறுமையினுடைய இன்பங்களோட இதை ஒப்பிட முடியுமா? ஒப்பிட்டு பார்த்தால் இல்லா கலீல், அற்பத்திலும் அற்பம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள். அல்லாஹ் சொல்கிறான் இதே கருத்தை அர்-ராத் என்கிற அத்தியாயத்திலும் சொல்கிறான், ஓ ஃபரிஹூ பில் ஹயாத்தி துன்யா, இறை மறுப்பாளர்கள் உலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மத்தா, மறுமையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப சுகம்தான். உலக வாழ்க்கை சுகம் மாதிரி தெரியும், இன்பம் என்பது போல காட்சியளிக்கும், நீடித்த இன்பம் அல்ல, நிலையான இன்பம் அல்ல, இல்லாமத்தாக அற்பமான, அற்பத்திலும் அற்பமான இன்பம் என்று அல்லாஹ் இந்த உலக இன்பத்தை பற்றி, அதில் மூழ்கியவர்களை பற்றி சொல்கிறான். இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் பட்டியல் போடுறான். இறை மறுப்பாளர்களை கண்டித்து அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களை சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் கூட இந்த விஷயத்துல அதிகமா இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். உலக வாழ்க்கையில் அவன் ஏமாந்துட்டான், உலக வாழ்க்கையில் அவன் மூழ்கி போயிட்டான். வைலுல்லில் காஃபிரீன மின் அதாபின் ஷதீத், இறை மறுப்பாளர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இஸ்தஹிப்பூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆகிரா, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை விரும்புறாங்க. இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் 2வது மற்றும் 3வது வசனம். மறுமையை அவன் விரும்ப மாட்டேங்கிறான், மறுமையை விட உலக வாழ்க்கையை அவன் விரும்புறான். யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய கவர்ச்சியை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன், ஆனால் மறுமையை பற்றி மறந்தவர்களாக, அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள். ரூம் என்கிற அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் முஸ்லிமுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரையை முன்வைக்கக்கூடிய, மறுமையின் மீது நம்பிக்கை கொண்ட நன்மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரையை முன்வைக்கக்கூடிய வசனங்கள். உலகத்தை பற்றியும் உலகத்தினுடைய இன்பங்களை பற்றியும் நாம் எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய வசனங்கள். மதிப்பீடுங்கிறது சாதாரண ஒன்று கிடையாது. நம்ம ஒரு பொருளை பற்றி, ஒன்றை பற்றி எப்படி மதிப்பீடு செய்யறோமோ அதற்கேற்பத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். கெட்டவர்னு மதிப்பீடு செஞ்சதுக்கு அப்புறம் அவரை பற்றி நம்ம என்ன, அவர்கிட்ட நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய பேச்சு எல்லாமே மாறிப்போதா இல்லையா? எப்படி மாறுகிறது? அவரை நம்ம என்னென்ன முடிவு பண்றோமோ, அவரை எப்படி நம்ம மதிப்பீடு செய்யறோமோ அதற்கேற்பதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒரு கடையை பற்றி மதிப்பீடு செய்யறோம்,
இந்த கடையில தரமான பொருள் கிடைக்காது, இந்த கடையில தரமற்ற பொருட்கள் தான் விற்பனை செய்யப்படும்னு ஒரு கடையை பற்றி மதிப்பீடு செஞ்சா அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடு மாறுமா இல்லையா? அந்த கடையில போய் பொருளுக்குன்னு வரிசையில போய் நிற்போமா? அந்த கடையில பொருட்களை எல்லாம் வாங்குவோமா? வாங்க மாட்டேன். ஏன்? ஏமாத்தக்கூடிய ஒரு வியாபாரியாச்சே, போலியான பொருட்கள் எல்லாம் தந்து ஏமாத்துவான், எடையை குறைச்சி விற்பான். அப்படிங்கிறது நம்முடைய மதிப்பீடாக இருந்தா அதுக்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் மாறும். வேற கடையை நோக்கி நம்ம போயிடுவோம், அந்த கடையில பொருள் வாங்குறத குறைச்சிருவோம். அப்ப மதிப்பீடு என்பது ஒரு நபரை பற்றி மதிப்பீடு செய்யறதா இருந்தாலும், ஒரு இடத்தை பற்றி மதிப்பீடு செய்யறதா இருந்தாலும், ஒரு கடையை பற்றி ஒரு பொருளை பற்றி மதிப்பீடு செய்வதாக இருந்தாலும் அந்த மதிப்பீடுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடு இருக்கும். அதுதான் இந்த உலகத்தை பத்தி நம்ம மதிப்பீடு செஞ்சிட்டோம்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி மதிப்பீடு செஞ்சோம்னா யோசிச்சு பாருங்க. உலகம் அழியக்கூடியது, கவர்ச்சிகரமானது, இது நிலையானது இல்லை, மறுமையின் இன்பத்தோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் அற்பத்திலும் அற்பம் என்று அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எப்படி மதிப்பீடு செய்யறானோ அந்த மதிப்பீடை குர்ஆன்ல படிப்பதின் வாயிலாக, அந்த வசனங்களின் வாயிலாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழ பதியும் போது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? மறுமையை நோக்கியதாக இருக்கும். அவன் இலக்கு மிக சரியாக இலக்கை நோக்கி பயணிப்பவனாக மாறுவான். உலகத்தினுடைய எந்த ஆசாபாசமும் எந்த இன்பமும் அவனை சறுக்கி விடாது, அவனை வழிதவரச் செய்யாது, தடம்புரள செய்யாது. இலக்கை நோக்கி உறுதியாக தெளிவாக பயணிக்கக்கூடியவனாக மாறுவான். எப்போ? அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பத்தி என்னென்ன சொல்றானோ அந்த மதிப்பீடுகளை சரியா உள்வாங்குகின்ற பொழுது. அந்த அறிவுரை கண்டிப்பா தேவை. நம்ம இந்த உலகத்துல என்ன பெருசா இன்பங்களை சந்திச்சிட போறோம், என்ன இன்பங்களை நம்ம அனுபவிச்சிட போறோம், நமக்கு இந்த அறிவுரை தேவையா? உலக கவர்ச்சியில மயங்கிறாதீங்கிற இந்த அறிவுரைலாம் நமக்கு தேவையா? நம்ம நினைப்போம். கண்டிப்பா தேவை, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, உலக கவர்ச்சியில மயங்கிவிடக் கூடாது என்கிற அந்த அறிவுரை நமக்கு தேவை. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? கஹஃப் என்கிற அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களே, மன்றாடுகிறார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களோடு நபியே நீர் பொறுமையாக இருப்பீராக. உம்முடைய நஃப்ஸ், உம்முடைய உள்ளத்தையெல்லாம் அந்த நன்மக்களோடு நீங்க திருப்பிக்கங்க. வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா. அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள். அவங்கள பாருங்க, காலை மாலை அல்லாஹ் நினைச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்களே, அந்த மூமின்களை பாருங்க. உங்க பார்வை அவங்களை நோக்கியதாகத்தான் இருக்கணும். அவர்களோடு நீங்க பொறுமையா இருங்க. யாரை நீங்க பார்க்காதீங்க. வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். அவங்கள விட்டுட்டு மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சியை விரும்பி மூமின்களை விட்டு விட்டு பிற மக்கள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்மை நினைவு கூறுவதை விட்டும் யாருடைய உள்ளத்தை நாம் மூடி விட்டோமோ அவங்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. ஒத்தபா ஹவாஹு, யார் தம்முடைய மனோச்சையை பின்பற்றி விடுகிறானோ அவனை நீங்க கட்டுப்படாதீங்க. கான அம்ருஹு ஃபுருத்தா, அவனுடைய விஷயம் வரம்பு மீறியதாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவுறுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்னென்ன அறிவுறுத்தலாம்? முஸ்லிம்களை பாருங்க, காலை மாலை அல்லாஹ் நினைச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்களா, அந்த மக்களோட உங்களை நீங்க சேர்த்துக்கங்க. இறை மறுப்பாளர்களை பார்க்காதீங்க. அல்லாஹுக்கு மாறு செய்து மனோச்சையை பின்பற்றி வரம்பு மீறிய காரியத்தில் ஈடுபட்டு உலகத்தின் சுகபோகங்கள்ல மூழ்கி திளைக்கிறார்களே, அவங்கள பார்க்காதீங்க. உங்க பார்வை அவர்களை நோக்கி திரும்பக்கூடாது. உங்க பார்வை மூமின்களை நோக்கியதாக இருக்கணும். இன்னும் தாஹா என்கிற அத்தியாயத்தில் 131 132 அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். நபியே, உங்களுடைய கண்களை இந்த உலகத்தினுடைய சுகபோகத்தை யாருக்கு அளித்தோமோ அவர்களை நோக்கி திருப்பாதீர்கள். ஜஹரத்தல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய கவர்ச்சியை எதிர்பார்த்து நஃப்தினஹும் ஃபீஹி, நாம் அவர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். யாரை சோதிப்பதற்காக இந்த உலகத்தின் கவர்ச்சியை கொடுத்திருக்கிறோமோ அவங்களை நோக்கி நீங்க பார்க்காதீங்க. ஒரு ரிஸ்கு ரப்பிக்க ஹைரும் ஆபுக்கா, உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. ஒமுரஹலுக்க பி ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்க குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்க, அதில் உறுதியாக இருக்க சொல்லுங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களுக்கு நாம ரிஸ்க் உணவை கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக், நாமே உமக்கு உணவளிக்கிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு இறையச்சத்திற்கே என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அறிவுறுத்தலாம்? தக்குவாவா இருங்க, இறையச்சமா இருங்க, இறையச்சத்துக்கு தான் நல்ல முடிவு. உங்ககிட்ட நாங்கள் ரிஸ்க்லாம் கேட்கல, நாம உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்போம். உங்களுக்கு மறுமையில் சிறந்த ரிஸ்க் இருக்குது. அதை விட்டு விட்டு இந்த உலகத்தில் நாம சில உலகத்தினுடைய இன்பங்களை வாரி வழங்கியிருப்போமே, அவங்கள சோதிக்கணும் என்பதற்காக வேண்டி அப்படியான மக்களை நோக்கி நீங்க பார்க்காதீங்க. நீங்களும் உலக கவர்ச்சிக்கு மயங்கி உலகத்தில் இன்பமாக சுற்றி திரியக்கூடிய மக்களை நீங்கள் அவர்களை நோக்கி உங்களுடைய பார்வையை திருப்பாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான்.
ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, உலக கவர்ச்சியில் விழுந்துடாதீங்க, உலக கவர்ச்சியை விரும்பி அப்படியான இன்பத்தில் மூழ்கி திளைப்பவர்களை பார்க்காதீர்கள். அவங்கள பார்க்கும்போது என்ன, அவங்கள ஆசையோடு பார்க்கின்ற பொழுது அது மாதிரி நம்மளும் இருந்தா என்ன, உலகத்தை என்ஜாய் பண்றானே, நல்ல சுகபோகமா வாழ்றானே, நாமும் அது மாதிரி சுகபோகமா வாழலாமே, அழகா இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நம்ம அனுபவிக்கலாமே, அப்படி இல்லாம பள்ளிவாசல் தொழுகை இப்படி நம்ம திரிந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆசை தவறான வழியை நோக்கி இழுத்து சென்று விடும், தவறான பார்வையை நோக்கி இழுத்து சென்று விடும். முஸ்லிம்களிடத்தில் அந்த பார்வை வரக்கூடாதுங்கிறான். ரசூலுல்லாவுக்கு அதை அறிவுரையாக சொல்லி முஸ்லிம்களுக்கு அந்த பார்வை வரக்கூடாதுங்கிறான். காரூன் சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் அல் கசஸ் என்கிற அத்தியாயத்தில் 79, 80 ஆகிய வசனங்கள்ல. அதுல காரூன் என்ன செய்யறான், அவனுக்கு நிறைய செல்வ வளத்தை அல்லாஹ் கொடுத்தான், சோதிப்பதற்கு தான் கொடுத்தான். கெட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான், சோதிக்கிறதுக்கு கொடுத்தான். அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவூலங்கள்லாம் எப்படிப்பட்ட கருவூலம், அவன் வச்சிருக்கிற அந்த அசானா இருக்குல்ல, அந்த கருவூலங்களினுடைய சாவியை கொண்டு வரதுக்கு மூட்டை மூட்டையா ஆட்கள் வேணுமா, இந்த கருவூலங்களினுடைய சாவிகளையே மூட்டை மூட்டையா இருக்குமா, அதை சுமந்து வருவதற்கு ஆட்கள் தேவையாம். இந்த காரூன் ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனத்திஹி, அவன் அலங்காரத்தோடு தன்னுடைய சமுதாயத்திடத்துல காட்சி அளிப்பான். அப்படி காட்சி அளிக்கின்ற பொழுது காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, இப்ப சொல்றத ரொம்ப கவனிக்கணும். இந்த உலக வாழ்வை யார் விரும்புவார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், யலைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னஹு லது ஹஸ்ஸின் அதீம், அவன் மிகப்பெரிய பாக்கியம் உடையவனாக இருக்கிறான். யார பாக்கியம் உடையவன் சொல்றான், உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் மதிப்பீடு செய்யறாங்க. காரூனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை பாருங்க, எவ்வளவு செல்வம் குவிஞ்சு கிடக்குதே, சாவியை கொண்டு வரத்துக்கே பெரும் கூட்டம் தேவைப்படுகிறதே, இந்த மாதிரியான செல்வ வளம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா, காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வ வளம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யாருங்கிறான், யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, அவர்கள் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்கள். அவனுக்கு மறுமையின் மீது நாட்டம் இல்லை, அவன் மறுமையை விரும்பல, உலகத்தை விரும்பலாம். அதனால தான் அவனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப மறுமை விரும்பினா எப்படி வார்த்தை வரும், அல்லாஹ் சொல்றான் வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், ஆனால் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள். கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள்னா மார்க்க அறிவு பெற்றவர்கள், மார்க்க அறிவின்படி செயல்படக்கூடியவர்கள். அந்த நன்மக்கள் சொல்கிறார்கள் வைலக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். இப்படி சொல்றாங்கல்ல, காரூன் மாதிரி நமக்கு செல்வம் இருக்கக்கூடாதான்னு யார் சொல்றாங்களோ அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்களா, வைலக்கும், ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். தவாபுல்லாஹி கைருன், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி உள்ளது, அந்த கூலி தான் சிறந்தது. லிமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் பாருங்க கூலி, அந்த கூலி இதோட நீங்க ஒப்பிட முடியாது, அந்த கூலி இதுக்கு சமமாகாது, அது சிறந்த கூலி, அது நிலையான கூலி, அந்த கூலி ஆசைப்படுங்கிற மாதிரி. இந்த பண்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வலா யுலக்காஹ இல்ல சாபிரூன், பொறுமையாளிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த பண்பு வாய்க்கப்படாது, எல்லாருக்கும் இந்த பண்பு வந்துருமாங்கிற அல்லாஹ். காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை மதிப்பீடு செய்யற 2 வகையினர் அல்லாஹ் குறிப்பிட்டு யார் அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக சொல்றான், கல்வி ஞானம் வழங்கப்பட்ட மார்க்க ஞானம் வழங்கப்பட்ட அந்த மக்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியா சொல்றான். அவன் எப்படி பார்த்தான் பாரு, என்ன இவனுக்கு என்ன செல்வம் வழங்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற இன்பங்களுக்கு ஈடாகுமா, அல்லாஹ் நம்ம தயாரித்து வைத்திருக்கிற கூலிக்கு இது சமமாகுமா, அப்படி சொல்றாங்களே அதுதான் சிறந்ததுங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கும் பாருங்க, நம்ம உலகத்தில் நம்ம பார்வைகள்லாம் எப்படி இருக்கும், ஒரு வணக்க வழிபாடு ஒருத்தர் செய்கிறாருன்னா அவரை பற்றி நம்ம அப்படி நினைப்போமா, தொழுகை நோன்புன்னு வணக்க வழிபாடாக இருக்கிறார், அவரை பற்றி நம்ம ஆகா ஓகன்னு நினைப்போமா, அவர் மாதிரி ஆகணும் விரும்புவோமா, நல்ல ஒழுக்கத்தோட மார்க்கத்தினுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு ஒருத்தர் வாழ்கிறார், அவரை பற்றி நம்ம விரும்புவோமா, அவங்களெல்லாம் நம்ம விரும்ப மாட்டோம், அவங்களெல்லாம் அற்பமாக நினைப்போம், அவங்கெல்லாம் செல்லா காசாக நம்ம நினைப்போம். நம்ம பார்வைக்கு நான் யாருக்கு தெரியும், ஒழுக்கம் கெட்டவங்களா இருந்தாலும் சரி ஆஹா ஓஹோன்னு பேர் பெற்று விளங்குனாங்கன்னு வைங்க, அவரை மாதிரி நம்ம ஆகக்கூடாதா, இவர் மாதிரி ஆகக்கூடாதா அப்படி நம்ம நினைக்கிறது. உலகத்தினுடைய ஆசாபாசத்தில் மூழ்கியவர்கள், துகபோகமாக வாழக்கூடிய ஒழுக்கம் கெட்டவர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கறது, அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்துட்டு என்ன அந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு இல்லையே, அப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கை நமக்கு வழங்கப்படலையே நினைக்கிறோமா இல்லையா, அப்படி ஏற்படக்கூடாதுங்கிறான். மறுமையின் மீது நம்பிக்கை இருந்தா காரூனுக்கு வழங்கப்பட்டதை பார்த்துட்டு நினைக்கிறாங்களே, காரூனுக்கு வழங்கப்பட்டதை பார்த்து நமக்கும் இப்படி வழங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவங்க இந்த உலகத்தை விரும்புறோம் அதனால தான் அப்படி நினைக்கிறான். அவனே மறுமையை விரும்பக்கூடியவனாக இருந்தால் என்ன நினைப்பான், நன்மக்கள் நினைத்தார்களே இது என்ன, இதை விட சிறந்த கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு. மறுமையை முன்னிறுத்தி செயல்படுபவர்களை எப்படி பார்க்கிறோம், உலகத்தை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய துன்யாவாதிகள், இந்த உலகத்தில் மூழ்கி திளைப்பவர்களை எப்படி பார்க்கிறோம், 2 பேர்ல நம்ம யாரை ரோல் மாடலா எடுக்கிறோம்
யாருடைய வாழ்க்கை முறையை அதிகமாக பார்த்து ஈர்க்கப்படுகிறோம் என்பதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளை பரிசோதிச்சு பார்க்கணும். அப்பதான் அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? செத்து போன ஒரு ஆடு. அந்த ஆட்டை ஒருத்தர் தரன்னு இழுத்துக்கிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் இதை கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த ஆட்டை உங்களை யாராவது ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கிறீங்களா, ஒரு வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, செத்து போன ஆடு, இதை போய் ஒரு வெள்ளிக்காசுக்கு ரசூலுல்லாஹ் வாங்க சொல்றாங்களே, இந்த இதில் நமக்கு என்ன பலன் இருக்கு? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆட்டில் எங்களுக்கு என்ன பலன் இருக்கு? இதை எப்படி நாங்கள் விரும்புவோம்? இதை வாங்கி வச்சு நாங்கள் என்ன நன்மையை அடைய போகிறோம்? இது சாப்பிட முடியுமா, உட்கொள்ள முடியுமா? இதில் எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது? எங்களை யாரு தான் இதை ஒரு திருகத்துக்கு வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, ஏன் இதை நீங்கள் வாங்க மாட்டீங்களா? செத்து போன ஆட்டை பாருங்க, காது பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கு. வாங்கணும்னு வரும்போது நல்லா உன்னிப்பாக கவனிப்போம்ல. ஒரு பொருளை இனாமா தந்தால் அதுக்கு ஒரு பார்வை இருக்கும். காசுக்கு தர்றாங்கன்னா அப்படி சுற்றி முற்றி திருப்பி திருப்பி பார்ப்போம்ல, இந்த பொருளை எதுவும் குறை இருக்குதா, ரிட்டர்ன் பண்ண முடியுமா, அப்படியா இப்படியான்னு நல்லா பார்ப்போம்ல. இது பொதுவாக மனிதர்களுக்குள்ள ஒரு பார்வை தானே, இயல்பான ஒரு பார்வை. அப்படி பார்த்து சொல்கிறாங்க, அந்த காதை பாருங்கள், அது காது பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை போய் ஒரு வெள்ளிக்காசை கொடுத்து வாங்குவோம், உசுரோடு இருந்தால் கூட இது எங்களிடத்தில் மதிப்பானது இல்லைங்கிறாங்க. செத்து போன நிலையில் அல்ல, இது உயிரோடு இருந்தால் கூட காது பகுதி குறைபாடு இருக்கிற காரணத்தினால இது எங்களிடத்தில் மதிப்பானது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க நோக்கம் என்ன? விற்பனை செய்கிறதா, வியாபாரம் பண்ணுறதா ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம்? இந்த கேள்வி கேட்டதுடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அப்படியா, இந்த செத்து போன ஆட்டை அவ்வளோ அற்பமாக நினைக்கிறீங்களா? நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் இதை விட அல்லாஹ்விடத்தில் மிக மிக அற்பமானது. செத்து போன ஆட்டுக்கு நீங்கள் என்ன மதிப்பு வழங்குறீங்களோ இதை விட அற்பமான மதிப்பைத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு வழங்குகிறான். ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தை பற்றியான பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. ஒரு சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தை பற்றியான பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? ஒரு செத்து போன ஆட்டை நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ, அதுவும் குறைபாடு உள்ள ஒரு ஆடாக இருந்தா, அந்த ஆடு செத்து போயிருந்தா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ, எப்படி மதிப்பீடு செய்வீங்களோ, அதை விட அற்பமான ஒன்றாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உலகத்தினுடைய இன்பம்லாம் ஒரு இன்பமா? நீங்கள் அல்லாஹ் சொல்கிற அந்த அறிவுரையோடு பொருத்தி பாருங்க. குர்ஆனில் மறுமையை பற்றி சொல்கிறான், இன்ன யோமன் ஐந்த ரப்பிக்க க அல்ஃபி சனத்தி மிம்மா தஉத்துன், உமது இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது க அல்ஃபி சனத்தி மிம்மா தஉத்துன், நீங்கள் மதிப்பீடு செய்கிற 1000 வருடங்களை போன்றது. அல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் 47வது வசனம். அல்லாஹ்விடத்தில் மறுமையில் ஒரு நாள்ங்கிறது என்னவா? ஒரு நாள்ங்கிறது ஒரு நாள் இல்லையா, நாம் இந்த உலகத்தில் மதிப்பீடு செய்கிற மாதிரி உள்ள 1000 வருடங்களுக்கு சமமானதான் அல்லாஹ் இடத்துல ஒரு நாள்ங்கிறது. ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம்னா என்ன ஆகுறது? ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்வான்? 50 வருஷம் வாழ்வானா? அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வானா? 100 வருஷத்தில் அவன் முடிஞ்சு போச்சு. 1000 வருஷம்னா என்ன ஆகுறது? ஒவ்வொருத்தனும் 100 வருஷத்தில் முடிஞ்சு போயிடுறான்னா, அழிஞ்சு போயிடுறான், முடிஞ்சு போயிடுறான்னா 1000 வருஷத்தில் எத்தனை தலைமுறை எத்தனை தலைமுறை மாறி போயிருக்கும்? இருந்த அடையாளமே சுவடே இல்லாமல் போயிருப்பாங்களே. 500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்களை பற்றி ஒன்றுமே தெரியலையே. 500 வருஷம் 1000 வருஷம் தாண்டி போயிருச்சுன்னா எத்தனை தலைமுறை உருண்டோடி இருக்கும்? பல பேருடைய அடையாளம் சுவடு எதுவுமே இல்லாமல் போயிருக்குமே. அப்படியான 1000 வருஷத்துக்கு சமமானது அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். ஒரு நாளாம் அல்லாட்ட. முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, மறுமை நாளில் இந்த ஜக்காத்து கொடுக்காம இருப்பாங்களே, தங்கம் வெள்ளி இதெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்கள அல்லாஹ் தண்டிக்கிறான். ஒரு நாளில் அல்லாஹ் தண்டிப்பானான். அந்த ஒரு நாளை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, அந்த ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும். 50,000 வருஷமா மறுமையில். அதுக்கப்புறம் தான் விசாரணை துவங்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹத்தா யுக்லா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படும். ஃபயரா சபீலஹு, ஒவ்வொரு அடியாரும் தம்முடைய பாதையை காண்பார். இம்மா இலல் ஜன்னத்தி ஒய்மா இலன் நார், ஒன்று சுவனத்தை காண்பார் அல்லது நரகத்தை காண்பார். அவருக்கு சொர்க்கம்னா சொர்க்கத்துக்கு போவார், நரகம்னு அல்லாஹ் தீர்மானிச்சு விதிச்சிருந்தானா நரகத்துக்கு போவார். அதுக்கப்புறம் தான் நடக்கும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு நல்ல தண்டனை கொடுக்குறானாம். அந்த நாள் அல்லாஹ்விடத்தில் 50,000 வருஷத்துக்கு சமமானதாக இருக்குமா. இன்னும் விசாரணையும் முடிக்கப்படல, அதுக்கப்புறம் தான் விசாரணை வரப்போகுது. தகுதியுடைய மனிதர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்படவிருக்கிறார்கள். அதுக்கு முன்னால உள்ள ஒரு நாளே 50,000 வருஷம்னா இந்த உலக வாழ்க்கை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு?
அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல ஒரு ஒரு மதிப்புக்குரிய ஒண்ணா ஒண்ணுமே இல்லைங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். அப்ப மறுமையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? உலகத்துல நம்ம இன்னும் 1 மணி நேரம் வாழ்ந்தோம்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ்வுடைய பார்வையில், மனித பார்வையில நீங்க பார்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலக வாழ்க்கையை நம்ம என்னன்னு சொல்றது? நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, புகாரில 4812வது செய்தி எப்படி சொல்றாங்க? யக்பிலுல்லாஹுல் அர்த, உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் போது பூமியெல்லாம் ஒரு கைக்குள்ள பிடிச்சிருவானா. எத்துவி சமாவாத்தி பியமீனி, வானங்களை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தில் சுருட்டி வைத்திருப்பான். சும்ம யகூல் அனல் மலிக், நானே அரசன். ஐன முழுக்குள்ளாரும், பூமியினுடைய இதர அரசர்கள் எங்கே அப்படின்னு நல்லா கேட்பான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்தை அழிக்கும் போது வானங்கள் முழுமையையும் தம்முடைய வழக்கரத்தில் சூட்டி வைத்து கொண்டு அல்லாஹ் கேட்பானா, அனல் மலிக், நானே அரசன், நான் தான் மன்னன், நான் தான் அரசன். ஐன முழுக்குள்ளார், பூமியில துனியாவில் நிறைய பேர் ஆட்டம் போட்டீங்களப்பா, நான் தான் அரசன், எனக்கு தான் பெருமை, நான் தான் பெரியவன், என்ன மிஞ்சிய ஒரு வல்லரசு அதிபர் எவனும் கிடையாதுன்னு ஆட்டம் போட்டீங்களே, எவன்டா அவன்? அந்த வல்லரசு அதிபர்லாம் எங்க? ஐன முழுக்குள்ளார், பூமியினுடைய அதிபர்கள் எங்கே அப்படின்னு நல்லா கேட்பான். கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் அவங்க இதை சொல்றாங்க. இது புகார்ல 4812வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்படி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? இந்த துனியாவெல்லாம் ஒரு துனியாவா? நல்லா கேட்கலாம். இந்த துனியாவுக்கு தானே ஆட்டம் போட்டேன், இந்த துனியாவுக்காகத்தானே அத்தனை அட்டூழியமும் பண்ணேன், இந்த உலகத்தின் பின்னால தானே சென்ற, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி ஆசாபாசத்துக்கு மயங்கி தானே மார்க்கத்தினுடைய எல்லா விதமான விதிமுறைகளையும் மீறினீங்க. எங்கடா இந்த துனியா? சுருட்டி எல்லாம் கையில வச்சுட்டா, முடிஞ்சு போச்சு. எங்க இந்த துனியா? எங்க இந்த துனியாவுல நான் தான் மன்னன், நான் தான் அரசன்னு சொல்லி கொண்டிருந்த ஆட்கள் எங்க? எங்க அவங்களாம் எங்க போனீங்க? நல்லா கேட்கலாம். இந்த உலகத்தை பத்தி எல்லாம் நமக்கு பதிவு செய்யலாம். இந்த உலகம்ங்கிறது இவ்வளவுதான், இதுதான் இந்த உலகம். என்னதான் துனியாவில் ஆட்டம் போட்டாலும், என்னதான் இந்த உலகத்தில் செல்வத்தை குவித்து வைத்தாலும், உலகத்தின் இன்பத்திற்கு பின்னால் சென்றாலும், உலகங்கிறது இதுதான், இவ்வளவுதான் இந்த துனியா, அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துறான், அறிவுறுத்துறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், இந்த உலகத்துல ஒரு அந்நியனை போல் நீ வாழ். அந்நியன் மாதிரி இந்த உலகத்துல நீ இருந்துக்க. அந்நியன்னா யாரு? அயல் நாட்டவன். தெரியாத ஒரு நாட்டுக்கு நீ போயிட்ட, அந்த நாட்டில் நீ குடிமகன் கிடையாது, அந்நியன். அந்நியனா இருந்தா அந்த நாட்டில் நீ எப்படி இருப்ப? ஒரு அந்நிய நாட்டவனா இருந்தா அந்த நாட்டில் உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய இருப்புலாம் எப்படி இருக்கும்? அது நிரந்தரம் நினைப்பியா? ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம். இது நமக்கான நாடு இல்லை, இது நம்ம நாடு கிடையாது. வேலை முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல. அந்நியனாக இருக்கிற வரையிலையும் அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கும்ல. ஒரு அந்நியன் உள்ளவன் அங்கேயே பங்களா அது இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு சொகுசா வாழ்வானா? இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம். வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி, வாடகை வீட்டில் ஒருத்தர் இருந்தான்னு வைங்க, அந்த வாடகை வீட்டில் நல்ல டிசைன் பண்ணிக்கிட்டு, வாடகை வீட்டில் நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரையிலும் ஒழுங்காக இருப்பான். நிரந்தரமான செட்டப்புகள் அங்கே எதுவும் பண்ணுவானா? என்னுடைய சொந்த வீட்டில் என்னென்ன செட்டப் பண்ணுவானா அந்த மாதிரி செட்டப் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அது மாதிரி தானே ஒரு அந்நியனும், அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனும் அங்கே அவன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப உள்ள செட்டப்புகளை செய்து கொள்வானே ஒழிய, இது நம்ம நாடு, நம்ம நிரந்தரமாக நம்ம அங்கே தான் இருக்க போகிறோங்கிற செட்டப் அவன்கிட்ட இருக்காது. அப்படியான மனநிலையில் வாழணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உலகத்தின் இன்பங்களை திரட்டலாம், உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டுறது, உலகத்தினுடைய இன்பங்களை மார்க்க வரம்புக்கு உட்பட்டு அனுபவிப்பது ஹராம் இல்லை, தாராளமாக திரட்டலாம். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நமக்கு எதை போதிக்கிறாங்க? அந்த உலகத்து பொருளாதாரத்தை திரட்டுறது உனக்கு அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் அந்த மோகம் உனக்கு தலை தூக்கிடக்கூடாது, அந்த மோகம் உன்னை ஆட்டுவிக்கக்கூடாது, உன்னை ஏற்கக்கூடாது, அந்த மோகம் அதிகரிச்சு போய் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிற அந்த மறுமையை நோக்கத்தையெல்லாம் நீ மறந்து செயல்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. என்ன? அந்நியன் மாதிரி இந்த உலகத்துல இருந்துக்க. அவ் ஆபிரு சபீல், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல் நீ உன்னை கருதி கொள்ளுங்கிறாங்க. இந்த துனியாவில் நீ யாரு? ஒரு வழிப்போக்கன். வழிப்போக்கன்னா யாரு? பயணத்தில் இருக்கிறான், பயணத்தில் உள்ளவன் தான் வழிப்போக்கன். நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறான், அவன் இலக்கு தூரமானது, அவன் பயணம் தூரமானது, வழியில ஓய்வு எடுப்பதற்கு ஒரு இடத்துல அமர்கிறான். ஓய்வு பெறக்கூடிய அந்த இடத்த அவன் நிரந்தரமானதுன்னு நினைப்பானா? நிரந்தரமா இருக்கிறதுக்குரிய செட்டப்புகளை எல்லாம் பண்ணுவானா? கொஞ்ச நேரம் நம்ம வழிப்போக்கன் எங்கேயுமே நிரந்தரமா இருக்க போறது இல்லை, நம்ம இலக்கு தூரமானது வேறு. அந்த இலக்கை அடையிற வரையிலையும் வழியில பல இடங்கள்ல தங்குவோம். அதெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள் தானே ஒழிய நிரந்தரமா தங்கக்கூடிய இடங்கள் கிடையாது. விளங்கி வச்சிருப்பானா இல்லையா? அது மாதிரி இந்த துனியாவில் நீ நினைச்சுக்க அப்படிங்கிறாங்க. இந்த துனியாவில் நீ வாழ்ற காலம் வரையிலையும் உன்னை நீ எப்படி கருதிக்கொள்? ஒன்னு அந்நியன்கிற மனப்பான்மையோடு வாழ், இல்லையா வழிப்போக்கனை போல நினைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரில 6416வது செய்தியாக இடம்பெறுகிறது.
அந்த செய்தியை தொடர்ந்து இப்னு உமர் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த செய்தியை அறிவிக்கிறவங்க இப்னு உமர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை சொல்லிவிட்டு இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அந்த செய்தியின் தாக்கத்திற்கு உள்ளாகி ரசூலுல்லாஹ் எப்படி இருக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் அவங்க தன்னுடைய கருத்தாக சொல்றாங்க. இதா அம்சைத ஃபலா தன்ததிரி சபா, மாலை அடைந்து விட்டாயா காலை எதிர்பார்க்காத. இதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரில் மசா, காலை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்க்காதே. காலையில் இருக்கிறியா, இருக்கிற அந்த வாழ்க்கையில் நீ வாழு. மாலை உனக்கு வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஒஹுது மின் சிஹத்திக்கலி மறதிக்க, ஆரோக்கியமாக இருக்கும் போதே நோய்க்கு உண்டானதையும் சேர்த்து எடுத்துக்கொள். ஒமின் ஹயாத்திக்கலி மௌத்திக்க, அதுபோல் உன்னுடைய நீ ஹயாத்தாக இருக்கின்ற பொழுதே மரணத்திற்கு தேவையானதை எடுத்துக்கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவுரை சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடு. உலகத்தை அல்லாஹ் அற்பமாக தான் மதிப்பீடு செய்யறான். அப்படித்தான் தன்னுடைய தூதருக்கும் அறிவுறுத்துறான், அப்படித்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் அறிவுறுத்துறான் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவுடைய இன்பத்தை மூமினுக்கு கொடுக்கறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது அஹ்மதுல 23,671வது செய்தி, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ல யஹ்மி அப்தஹுல் முஃமின மினத் துன்யா வ ஹுவ யுஹிப்புஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை நம்பிக்கையாளரான அடியாருக்கு இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான்? இறை நம்பிக்கையாளர் இந்த துன்யாவை விரும்பினாலும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான்? அதுக்கு ரசூல் ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. அது உண்மையிலே ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு உதாரணம். கமா தஹ்மூன மரீதக்கும் மினத் துஆமி வ ஷராபி தகாஃபூனஹு அலைஹி, நோயாளியை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, ஒரு நோயாளியை பயந்து பயந்து சாப்பாடு கொடுப்பீல்ல, கேட்குற சாப்பாடுலாம் கொடுப்பீங்களா? அவர் குடிக்கிறதுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்களா? அப்படி செய்ய மாட்டீங்க தானே. அப்போ ஒரு நோயாளியை சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பயப்படுகிறீர்களோ, குடிபானங்கள் கொடுக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் பயந்து பயந்து அவரை நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ, அது போல அல்லாஹ் தன்னுடைய முஃமினான இறை நம்பிக்கையாளரான அடியாளரை அல்லாஹ் இந்த துனியா விஷயத்துல பாதுகாக்கிறான். அப்படின்னா என்ன? கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான், பார்த்து பார்த்து கொடுக்குறான். அவருக்கு தேவையானது அல்லாஹ் கொடுக்குறான், ரொம்ப கவனமா அல்லாஹ் கொடுக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல இந்த துனியா ரொம்ப மதிப்புக்குரிய ஒண்ணா இருந்ததுன்னா மூமின்களுக்கு வாரி இறைச்சிருப்பான், நல்லா அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்ல மாட்டானா. மாறாக எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் பார்த்து தான் கொடுப்பாங்க, அளந்து தான் கொடுப்பான். ஒரு நோயாளிக்கு உணவு கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பதை நம்ம எப்படி பார்த்து கவனிச்சு கொடுப்போமோ, அப்படித்தான் ஒரு முஃமினான அடியாருக்கு இந்த துன்யாவை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த துன்யாங்கிறது அல்லாஹ்விடத்தில் அப்படியான ஒன்றாக ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறது என்கிற கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலா நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த துன்யாங்கிறது அல்லாஹ்விடத்துல ரொம்ப மதிப்புக்குரிய ஒன்றா இருந்திருந்தா அள்ளி கொடுத்துருக்கணும். மோமீன்களுக்குலாம் அள்ளி கொடுத்துருக்கணும். இது மதிப்புக்குரிய ஒரு பொருளா இருந்துச்சுன்னா கொடுப்பதற்கு தகுதியான மக்கள் யாரு? மோமீன்கள் தானே. அல்லாஹ் அள்ளி கொடுத்துருக்கணும்ல. அப்படி நான் கொடுப்பேங்களே. மாறாக இறை மறுப்பாளர்களுக்கு தான் அல்லாஹ் அப்படி கொடுப்பேங்களாம். அன்ஆம் என்கிற 6வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா நசூமா துக்கிரு பிஹி, சில உபதேசங்களை அவர்களுக்கு நம்ம சொன்னோம், அவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதை மறந்த போது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன், எல்லாவற்றின் வாசலையும் திறந்து அவர்களுக்கு நாம் வாரி வழங்கினோம். உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அவங்களுக்கு நம்ம வாரி இறைத்தோம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, அவர்கள் வழங்கப்பட்டதை கொண்டு பெரும் சந்தோஷம் கொள்ளும் அளவுக்கு, அவ்வளவு சந்தோஷம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வாரி இறைத்தோம். அஹதுனாஹும் பகதத்தன், திடீரென்று அவர்களை நாம் தண்டித்தோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்போ உலகத்தினுடைய இன்பங்கள் கொடுக்கறதெல்லாம் என்ன கிடையாது, அல்லாஹ்விடத்துல ஒரு மதிப்புக்குரிய ஒண்ணு கிடையாது. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, உலகத்தினுடைய இன்பத்துல ஒருத்தர் கொடிகட்டி பறக்கிறாருன்னா அல்லாஹ் எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான் பாருங்க, அவருக்கெல்லாம் அருள் செய்யறான். அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த துனியாவுடைய இன்பம் எப்படி யோசிக்க வைக்குதுன்னா, நம்ம ஒழுங்கா தொலைத்தானே செய்யறோம், அல்லாஹ்வை வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், நமக்கெல்லாம் அல்லாஹ் துனியாவை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம பக்கம் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டேங்கிறான், அவருக்கெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டுறான், இவருக்கு அல்லாஹ் கருணை காட்டுறான். ஒரு இணை வைப்புல இருக்கிறாரு, இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய பொருள் இன்பங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்க நம்ம நினைப்போம். அப்ப நம்ம பார்வை தப்பு. எல்லா இடத்துல இந்த உலகத்துல மதிப்புக்குரிய ஒண்ணா இருந்தா அந்த கேள்வி நியாயமானதா இருக்கும். மதிப்புக்குரிய ஒண்ணா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான், நமக்கு தரமாடுக்கிறான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் இடத்துல இந்த உலகம் மதிப்புக்குரிய ஒண்ணா இல்லையே, அற்பமாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அற்பமாகத்தான் பார்க்கிறான். அந்த பார்வையைத்தான் தன்னுடைய தூதருக்கும் சொல்றான், மூமின்களுக்கும் அல்லாஹ் அதை அறிவுறுத்துகிறான் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் இது தொடர்பான பல செய்திகள் சொல்லப்பட வேண்டியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.